இப்போ 2026 நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஏதாவது 3 ஸ்டெப்ஸில் 1 இயரில் ஐ கேன் டூ 2 CR 3 CRனா இதெல்லாம் தான் நான் இப்போ பண்ணுவேன் இப்போ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இஞ்சார்ன்ற பேர் எப்படி வந்து? ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் பெரிய ரஜினி ஃபேன் ப்ரோ. இப்போ வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ரஜினின்றது மிரர்டாக இஞ்சார்னு தெரிஞ்சு. ஓகே, அதை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இனிமேல் நீ இஞ்சார் அப்படின்னா சரி நல்லா இருக்கேன்னு வச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் இஞ்சாராக தான் தெரியுது. உங்களோட கிளைண்ட்ஸ் லைக் UPS, IBM, பசிபிக் அலாஸ்கா பசிபிக் குரூப் இவங்கெல்லாம் இருக்காங்களே. ஸோ ஹவ் யூ கிராக் தீஸ் கைண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் டீல்ஸ்? என்டர்பிரைஸ் டோன்ட் கேர் வாட் யூ டூ, தே கேர் வாட் தே கெட். ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பையன் வந்து தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் அதை அப்படின்னு. ஏன் நாங்களாம் போயஸ் கார்டில் வீடு வாங்க முடியாது, அந்த மாதிரி ஏன் நம்மலாம் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதா? ஸோ நான் என்ன பண்ணேன், 12th முடிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற டாப் B ஸ்கூல்ஸோட என்ட்ரன்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டு ஐ டோல் மை பேரண்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஸோ வி ஹேட் அ லாஸ் ஆஃப் அபவுட் ஐ திங்க் 27 lakhs ஓவர் நைட். தென் மை மாம் ஹேட் டு செல் ஹர் ஜுவல்ஸ். லைக் ஆண்டர்ப்ரனராக அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்கும், ஏன் இது இப்போ எங்களால் ஏன் இது பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஹவ் யூ அசம்பிள்டு நிக்ஸோட டீம்? எப்படி யூ ஐடென்டிஃபைடு ஓகே இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணால் தே வில் அலைன் வித் நிக்ஸ்? நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் நிக்ஸ்லேருந்து வெளியில் போய் there has been at least 4 to 5 entrepreneurs who are doing more than $500,000. 26 lakhs லூஸ் பண்ணீங்கல்ல ஓவர் நைட்டில். வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் தட் யூ லேர்ன் ஃப்ரம் தட். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து things keep evolving. We have to somehow adapt to it. Change is the only thing that never changes. The biggest project that we have built until now is almost 70% automation of email marketing. அந்த மாதிரி கிளாட் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வருது இல்லை, அதோட இன்ஜின் பண்ணுற டீமே நாங்கள் தான். இப்போ கிளாட் 4.6 சோனட் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சொன்னாங்க கோடிங் ஜாப்ஸே வேனிஷ் ஆகிடும். ஏதாவது ஒரு அப்டேட் பெருசாக வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி லாட் ஆஃப் கியாஸ் ஹேப்பனிங். ஓகே இவ்வளோ ஈஸியாக மாறிடுச்சு, இது இப்போ நம்ம எதுக்கு நம்ம இதுக்கு பே பண்ணுறோன்ற மாதிரியான தாட் ப்ராசஸில் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஹாய், இன்னும் ஸ்கல்ப்டர்ஸ் எபிசோட். ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ட்ராப் அவுட் வந்து எப்படி ஒரு 4.6 crore பிஸ்னஸை பில்ட் பண்ணார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் ஸ்ரீராம் ப்ரோ, அண்ட் ஃபான்லி கால்ட் அஸ் இன்ஜாரில். ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு ஒரு ஸ்பார்க் எல்லாருக்கும் இருக்கும்ல, அது உங்களோட ஸ்பார்க் வந்ததோட டேர்னிங் பாயிண்ட் எங்கே? இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான். இந்த ஒரு இன்சிடென்ட்னு சொல்ல முடியாது, பட் பேசிக்காக மை ஃபேமிலி கன்சிஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ். ஓகே. ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்டே கிடையாது. இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி. மை ஃபாதர் இஸ் அ ரிட்டையர்டு கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே. ஸோ ஏதாவது நம்ம வித்தியாசமாக பண்ணுன்றது வந்து அந்த வயசுலேருந்தே இருந்துச்சு. அண்ட் ஹூ ஐ லுக்ட் அப் டு சின்ஸ் த பிகினிங் வந்து பிஸ்னஸ் பீப்புள் தான். ஓகே. ஒரு நல்ல பவர்ஃபுல் பொசிஷனில் ஹூ ஆர் வெரி இம்பேக்ட்ஃபுல், நாட் பவர் ஹங்க்ரி பட் வெரி இம்பேக்ட்ஃபுல். ஹவு பீப்புள் இம்பேக்ட் தேர் லைஃப்ஸ் அப்படி தான். அண்ட் ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த இன்சிடென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூலிங் நான் சொல்லுவேன். ஓகே. ஏன்னா ஐ டென்ட் வாண்ட் டு சூஸ் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், இன்ஜினியரிங் குரூப் இல்லை. ஸோ ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் இன் டு இட் லிட்டில் பிட், டிப்பிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுன்றது தான் அப்பையிலேருந்தே ஒரு கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி இருந்துச்சு. அப்போ 2 இன்சிடென்ட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரிகர்ட் திஸ் இன் மீ. ஃபஸ்ட் இன்சிடெண்ட் வந்து நான் வந்து ரொம்ப புவர் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன். ஓகே. ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்கல. ஓகே, நல்லா மேக்ஸ் போடுவேன் பிகாஸ் மை ஃபாதர் இஸ் அ மேக்ஸ் டீச்சர், யூஸ் டு பி அ மேக்ஸ் டீச்சர். ஸோ பட் சம்வேர் நம்ம ஒரு பேட் ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபங்க் ஆகிட்டேன் இன் 11th ஸ்டாண்டர்ட். ஐ யூஸ் டு பி அ வெரி குட் ஸ்டூடெண்ட் பிஃபோர் தட். ஓகே. ஸோ என்னாச்சு, 11th வந்து நீ ஒன்று இந்த ஸ்கூலில் கண்டினியூ பண்ணணுன்னா நீ 11th திரும்ப படிக்கணும், இல்லைனா யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் த ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ லிட்டரலி த சிஸ்டம் ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது பிகாஸ் ஐ டென்ட் ஸ்டடி வெல் இல்லையா. ஓகே. ஸோ த சிஸ்டம் கைண்ட் ஆஃப் த்ரூ மீ அவுட். ஓகே. தலைவரமாக சிஸ்டம் சரியில்லை. எஸ். ஸோ அது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். ஏன்னா நம்மளால் இப்போ பண்ண முடியாதா, நம்ம பிஸ்னஸ் மேன் ஆகணும் தானே ட்ரை பண்ணோம். ஐ டென்ட் வாண்ட் டு ஸ்டடி திஸ் இல்லையா, பட் வி வேர் நமக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது இல்லை அந்த ஏஜில். ஸோ ப்ராப்பராக டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸும் பெருசாக அப்போல்லாம் கிடையாது. அப்படி ஆரம்பித்தது தான் இந்த விஷயம். அது ஒரு டர்னிங் பாயிண்ட்டு. 2வது வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேர் வந்து நாங்கள் ஒரு 3 பேர் வந்து என்ன பண்ணலாம், வாட் டு யூ வாண்ட் டு டூ இன் லைஃப் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து ஐ மீன் நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அகேன்ஸ்ட் தெம், பட் ஒரு பையன் வந்து என்ன பண்ணான்னா கிட்டாரிஸ்ட் ஆகணும், ஏதோ சவுண்ட் ப்ரொடக்ஷன் ஏதோ பண்ணணும்னு சொன்னான். இன்னொரு பையன் வந்து
ஏதோ ஆப்பிள் சிஇஓ சம்திங் ஏதோ சொன்னான், எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே. ஸோ சம் டெக் கம்பெனியோட சிஇஓ ஆகணும் அப்படின்னு, வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான். ஹி ஹாஸ் டு லீட் அ டெக் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் ஐ யூஸ் த வேர்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு பையன் வந்து தண்ணியில் தான் எழுதி வைக்கணும் அதை அப்படின்னும். எனக்கு அப்போ அது ஆக்சுவலாக புரியல. பட் இட் வாஸ் அ லிட்டில் ஹர்ட்ஃபுல். ஏன்னா நம்மளால் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ண முடியாதா, நம்மலாம் ஏன் நாங்களாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்க முடியாதா, அந்த மாதிரி ஏன் நம்மலாம் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாதா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ இது 2 தான் மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் டவுன் ஆகும்போதெல்லாம் பீங் ரஜினி தலைவர் ஃபேன், அவரோட ஸ்பீச்சஸ்லாம் கேட்டு, ஸோ அந்த கெரியர் ஆர்க் இருக்கு இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் ஒரு பர்சன் வந்து, நான் அந்தளவுக்கு புவராகவும் இல்லை, அவ்வளோ ஒன்றுமே இல்லாமல் இல்லை, சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. பட் ஸ்டில் கம்மிங் ஃப்ரம் ஹம்பிள் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் வித்தவுட் எனி பேக்கப், நம்மளால் பண்ண முடியுமா, அதை ஒய் ஷுடன்ட் வி ட்ரை அப்படின்ற அந்த ஸ்பீச்சஸ்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த 3 விஷயம் சேர்ந்து தான் சம்வேர் அரௌண்ட் 12th ஸ்டாண்டர்ட் அந்த ஏஜ்லேருந்தே ஒரு 17-18 அந்த ஏஜ்லேருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அப்படி ஆரம்பிச்சது. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க, 11th வந்து உங்களை ஸ்கூல்ல இருந்து அனுப்பிச்சிட்டாங்கல்ல, லைக் அது என்ன இன்சிடென்ட்டால் அப்படி நடந்துச்சு? இட் இஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட். ஓகே. அவங்களுக்கு வந்து ஷோராக தெரியும் இவன் 12th எழுதினா ஃபெயில் ஆயிடுவான்னு. ஓகே. அதனால் அனுப்பிச்சிட்டாங்க. பட் தென் ஐ வெண்ட் ஆன் டு கம்ப்ளீட் மை 12th ஸ்டாண்டர்ட். அப்புறம் நான் காலேஜில் தான் ஆக்சுவலாக ட்ராப் அவுட் ஆனேன். ஓ அப்படியா? காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னா, பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப, உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் நெகட்டிவிட்டி அந்த டைமில் இருந்திருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். கரெக்ட். I have heard literally fellow parents feeding their children saying நீ ஒழுங்காக படிக்கலாம் அந்த அண்ணா மாதிரி ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். பட் they knew somewhere my IQ was not that bad and all. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சு சிஸ்டம். பட் எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும், அம்மா அப்பா பயந்துருப்பாங்க. ஈவன் தோ தே வேர் சப்போர்ட்டிவ், அவங்களுக்கு ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு ஆகிறான் அப்படின்னும் போது பயந்துருப்பாங்க இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணேன், 12th முடிச்சுட்டு இந்தியாவில் இருக்கிற டாப் பி ஸ்கூல்ஸோட என்ட்ரன்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு, ஓகே, சிம்பியாசிஸ், கிரைஸ்ட்டு, இந்த மாதிரி பெரிய என்ட்ரன்ஸஸ்லாம் நான் கிளியர் பண்ணிவிட்டு அவங்க காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டு ஐ டோல் மை பேரண்ட்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஓகே. எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஸ்டார்ட் அப் இல்லை இன்டர்ன்ஷிப்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக பண்ணுற ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஹேவ் டு பீன்னு சொல்லிட்டு சென்னையில், நான் காலேஜ் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அக்ரிடேட்டட் காலேஜில் மார்னிங் 8 o'clock காலேஜ் ஆரம்பிக்கும், 12 o'clock முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு காலேஜில் ஐ காட் அட்மிஷன். சூப்பர். ஸோ தட் என் ஐடியா என்ன இருந்துச்சுன்னா, 12th நம்ம 12 PM இலேருந்து நம்ம போயிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணலாம், இல்லை எங்கேயா எதாவது கற்றுக்கலாம். திஸ் வாஸ் மை ஐடியா. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். ஓகே. இந்த கேட் ப்ரிப்பேர் பண்ண நான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது ஐ ஹேட் டு டூ அ லாட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அதில் ரொம்ப நல்ல ஒரு சிலதில் 91%, 97% நான் வாங்கினேன் இன் அ லாட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 காலேஜஸில் அக்ராஸ் த கண்ட்ரி ஐ கிராக்ட் அ லாட் ஆஃப் என்ட்ரன்சஸ். பெஸ்ஸாட்னு சொல்லிட்டு பிஎஸ் யூனிவர்சிட்டின்னு பெங்களூரில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பண்ணேன். அப்போ ப்ரிப்பேர் பண்ணது தான் அதெல்லாம். ஐ டுக் a year's break. என்னால் படிக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நிறைய பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்க அந்த மாதிரி தாட் ப்ராசஸில் இருக்கவங்களுக்கு இப்போ ஆண்டர்பிரினர்ஸ் ஆகணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. வாட் யூ திங்க், லைக் இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எதை அது நோக்கி போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ வந்து நான் காலேஜ் போக வேண்டிய வயசுலேயே ஒழுங்காக போகல. ஸோ எனக்கு இப்போ எப்படி காலேஜஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரில, டு பி ஆனஸ்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் கிளாஸ் ரூமில் உட்காந்து படிக்கிற இந்த பேசிக்ஸ் இருக்கு இல்லையா, மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், பேசிக் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஹவு திங்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜஸ், எட்டிக்வெட்ஸ், இதெல்லாம் வந்து படிக்கிறத தவிர்த்து ஒரு கெரியர் ஓரியன்டாக ஐ டோன்ட் திங்க் எனி ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் ஆர் ப்ரிப்பேரிங் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுது. ஸோ எனக்கு வந்து சுத்தமாக ஐடியா இல்லை. ஐ டோன்ட் திங்க் ஐ ஷுட் பி கமெண்டிங் ஆன் இட். ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிகிரி வந்து அவசியமாக இருக்குது. ஒன்றுமே the world is not accepting people that much without degrees. அக்செப்ட் பண்ணாலுமே Big 4லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் அவங்க டிகிரி படிச்சுட்டு ஐ திங்க் இஃப் தே அப்ஸ்கில் தெம்செல்ஸ், இஃப் வாட் டு தே வாண்ட் டு டூன்றதுக்கு சார்ந்து இஃப் தே டூ சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அப்ஸ்கில் தெம்செல்ஸ், ஐ திங்க் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி சத்தியமாக எனக்கு தெரியாது. இல்லை இவ்வளோ எழுதிருந்தீங்களே, அது வந்து இன்ஜினியரிங்கோ அந்த மாதிரி மோர் இம்பார்ட்டன்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிடையாது. நான் எழுதுனது வந்து பி ஸ்கூல் பி ஸ்கூல்ஸோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் தான். அதில் கேட்டும் எழுதியிருந்தேன். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ யூ மென்ஷன் ஒரு 2 years யூ ஆர் இன் வெரி டிப்ரெஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரிலாம். அண்ட் 19 யூ ஸ்டார்டட் அ கம்பெனி கால் ட்ரூப்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இது ட்ரூப்ஸோட ஆரிஜின் ஸ்டோரி என்ன, அண்ட் இந்த 2 years என்ன பண்ணீங்க, லைக் ஹவு யூ ஹேண்டில்ட் யுவர் ஓன் செல்ஃப்,
ஏன்னா இப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் இன் டு மென்டல் ஹெல்த் கிரைசிஸ் அந்த மாதிரிலாம் நடுவில். ஸோ அது வாட் யூ ஹவ் யூ வென்ட் த்ரூ த ஹோல் சினாரியோ? Okay, so to be very honest, I'm a single child and I don't have 10th ஸ்கூல் மாறிட்டேன், 11th ஸ்கூல் விட்டு அமிச்சிட்டாங்க, 12th பெருசாக அந்த ஸ்கூலில் 10 பேர் தான் படித்தாங்களே. ஸோ காலேஜ் போகல, அதனால் வந்து பெருசாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புன்னு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு கிடையாது. ஐ ஹேட் ஒன்லி ஒன் ஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ஸ்கூல் அண்ட் ஐ மேரிட் ஹர். ஸோ யா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இல்லைன்றதுனால ஐ ஹேட் டு டீல் எவ்ரி திங் அலோன். சிப்ளிங்ஸும் கிடையாது. ஸோ எனக்கு இப்போல்லாம் நிறைய மென்டல் ஹெல்த் டிப்ரெஷன் அதை பற்றி பேசுகிறாங்க. ஒன் சைடு ஐ எம் ரியலி ஹாப்பி தட் பீப்புள் ஆர் தேர் ஃபார் ஈச் அதர். அதுக்கு ஸ்கோப் இருக்குது, தெரபிஸ்ட்லாம் இருக்காங்கன்னு. அட் த சேம் டைம் இவங்கெல்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியும். ஏன்னா பீப்புள் அரௌண்ட் மீ வந்து அப்பாவை சின்ன வயசுலேயே இல்லாமல் இருந்தவங்க, இல்லை அப்யூசிவ் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற பசங்க தான் எப்போவுமே என்னை சுற்றி இருந்திருக்காங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்லேருந்தே. ஸோ நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்ற கொஸ்டினுக்கு வந்து சத்தியமாக தெரில. பட் சம்ஹவ் ஐ கோப்ட் அப். மேஜராக நான் சொல்லணுன்னா அப்போ தான் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆனேன். ஐ ஸ்டார்டட் பிலீவிங் தட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன். இட் மீன் ஐ டோன்ட் ஹாவ் டு பி வெரி ஹார்ட் ஆன் மை செல்ஃப். இந்த டைம் லைனில் என்ன பிரச்சனைனா எவ்ரி திங் குமுலேட்டட் வித்தின் 3-4 years. ஸோ நான் வந்து ஃபெயில் ஆகிறேன், அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணுறேன், நான் ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஐடியா ஆரம்பிப்பேன், தென் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் ஐம் அன் ஆண்டர்ப்ரனர். ஆர் எனக்கு டைம் இருக்காது, ஐ குவிட் காலேஜ். அண்ட் தென் திரும்ப அதே காலேஜ் போவேன், ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு, பிகாஸ் அந்த ஐடியா ஃபெயில் ஆகிருக்கும், இல்லை அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிருக்கும், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு திரும்ப போவேன். இந்த மாதிரி நான் 3 தடவை பண்ணேன். ஸோ அது வந்து வாஸ் வெரி எனி ஒன் ஹூ இஸ் நாட் ஸோ கன்சிஸ்டன்ட் இஸ் சீன் அஸ் அ ஃபெயிலியர். நம்ம ஏதோ ஒரு ஆக்டர் கூட சொல்லியிருந்தார், நம்ம ஊரில் வந்து இந்த ட்ரை பண்ணுறான்ற ஒரு கான்செப்டே கிடையாது. நீ நல்லா படித்து எதாவது பண்ணிட்டேன்னா யூஆர் சக்ஸஸ்ஃபுல், இல்லைனா நீ ஃபெயிலியர். ஓகேவா? எஸ்பெஷலி மென் அது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் நத்திங் அகெயின்ஸ்ட் எனி ஸ்பெசிஃபிக் பீப்புள், பட் எஸ்பெஷலி ஒரு பையன், அதுவும் ஹூ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ், சிங்கிள் சைல்டு இப்படிலாம் இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். நீ தானே அம்மா அப்பா பார்த்துக்கணும், நாலு பேர் என்ன பண்ண போகிற? இன்னும் ஃபார்ச்சுனேட்லி என் அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸுன்றதுனால ஒரு பென்ஷன் இருந்துச்சு, அந்த குஷன்லாம் எனக்கு இருந்ததுனால இட் வாஸ் ஈஸியர். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் காலேஜ் ஒழுங்காக போகல, முன்னாடியே வேறு ஃபெயிலு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு ஸ்டார்ட் அப் நான் பண்ணது ரொம்ப நல்லா போச்சு. இட் வாஸ் ட்ரூப்ஸ். பேசிக்கலி நம்ம அர்பன் கிளாப் இருக்கு இல்லையா, அதோட மாடல் தான் வி ட்ரை டு காப்பி ஆன் அ டிஃப்ரெண்ட் ஸ்கேல். இன்ஃபேக்ட் ஒரு பெரிய அப்போ இருந்த ஒன் ஆஃப் த டாப் பெய்டு சிஇஓஸ் ஆஃப் த கண்ட்ரி வந்து வாஸ் சப்போஸ் டு அக்வைர் அஸ். அந்த லெவலுக்குலாம் போச்சு கம்பெனி. வி வர் டூயிங் அட் அ டைம் 10 projects இன் த சிட்டி, சென்னை சிட்டியில். ஸோ அது வந்து என்ன ஆச்சு, ஓவர் த நைட் வி ஃபவுண்ட் அவுட் தட் லேபர்ஸ் ஸ்டார்டட் சீட்டிங் அஸ். ஏன்னா எனக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும், மணி ஹேண்ட்லிங்க்கு ஒரு தனி பர்சன் போடணும், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது இல்லையா. நம்ம ஏதோ ரொம்ப நெய்வாக ஒன்றுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா. ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அஸ். ஸோ வி ஹேட் அ லாஸ் ஆஃப் அபவுட் ஐ திங்க் 27 lakhs ஓவர் நைட். 10 lakhs பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, 27 lakhs. ஸோ 16 lakhs எனக்கு அந்த ஏஜில் 16 lakhsனால் ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் இருக்கிற ஃபண்ட்லாம் பேமெண்ட்ஸ்லாம் கஸ்டமர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்து, தென் மை மாம் ஹேட் டு செல் ஹர் ஜுவல்ஸ். ஒரு 5 lakhsக்கோ என்னவோ ஜுவல்ஸ் அவங்க செல் பண்ணி, அப்புறம் என்னோட பார்ட்னரோட அப்பா ஏதோ ஒரு 5 lakhs கொடுத்து, வி ஹேட் மை தென் பார்ட்னர், we had to shut down the company. அதுக்கப்புறம் திரும்ப காலேஜ் போனேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டினியூஸாக அடி அந்த மாதிரி இருந்த உடனே பேக்லாஷ் இருந்த உடனே ஐ திங்க் இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லெசனாக இந்த 26 lakhs லூஸ் பண்ணீங்கல்ல ஓவர் நைட்டில். வாட் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் தட் யூ லேர்ன் ஃப்ரம் தட்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒரு பர்சனால் எதையும் பெருசாக பண்ணிட முடியாது. ஒன் பர்சன் கான்ட் பில்ட் எனிதிங் கிரேட். செகண்ட் விஷயம், people keep changing. We have to make sure that we find the right team, we are with the right people, we build a proper set of people around us with a great culture and community. புரியுது. அண்ட் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடக்கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமான லெசன் அதுலேருந்து என்னென்னா, எதுவாக இருந்தாலும் ஒரு கன்சல்டண்ட்டோ இல்லை ஒரு அட்வைசரோ, பீப்புள் ஹூ ஹவ் பீன் தேர் டன் தட், அது நமக்கு ரொம்ப இரலவெண்ட்டாகவும் இருக்கலாம். சம்டைம்ஸ் பீப்புள் ஹூ ஹவ் பீன் தேர் டன் தட் கூட வேற ஒரு ஸ்டேச்சர்லேருந்து அவங்க வரலாம், அவர் வேற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வரலாம். ஸோ தட் மைட் பி வெரி இரலவெண்ட் டு அஸ். பட் ஸ்டில் ஒரு அட்வைஸ் கேட்டு, ஒரு 4 கூகுள் பண்ணி 4 யூடியூப் வீடியோஸ் பார்த்து, ஆஃப்டர் தட் யூ கேதர் ஆல் த இன்ஃபர்மேஷன் அண்ட் யூ டேக் அ இன்ஃபார்ம் டெசிஷன்.
புரியுது. தட் வாஸ் ஐ திங்க் த பிகஸ்ட் லேர்னிங் வெரி நைஸ் ஃப்ரம் ஆல் திஸ். இப்போ நீங்கள் டீம் அதை பற்றிலாம் சொல்கிறீங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு ஒரு பீப்புள் இருக்கிறது நம்ம கூடன்ட்டு. ஸோ நிக்ஸோட டீம் எப்படி ஃபார்ம் ஆச்சு? ஹவ் யூ மெட் யுவர் கோ ஃபவுண்டர், ஹவ் நிக்ஸ் ஹேப்பன்ட்? ஓகே, அது ட்ரூப்ஸ்க்கு அடுத்து என்ன வெஞ்சர் ஆரம்பிச்சிங்க? லைக் ஹவ் லைஃப் ஸ்டார்டட் அப்புறம் அதுக்கப்புறம்? அதான், ஸோ நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன் அந்த டைமில். ஸோ அப்போ டு பி வெரி ஆனஸ்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் தலைவரோட ஸ்பீச்லாம் அடிக்கடி பார்ப்பேன். ஓகே, ஸோ ஓகே, என்னவாக இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணுன்றது வந்து எனக்கு மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேட் நோ இன்வெஸ்ட்மெண்ட். லிட்டரலாக ஒரு லேப்டாப்பு, வைஃபை கனெக்ஷன் தான். அதை வச்சு என்ன பண்ணலான்னும் போது ஒரு ஃபெலோ ரஜினி ஃபேன் தியேட்டரில் மீட் பண்ணி, ஹீ யூஸ் டு பி மை ஸ்கூல் ஜூனியர். அவரோட சேர்ந்து நம்ம ஐடி பேசிக்காக ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் மாதிரி ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம், இல்லை ஐடி ஸ்டார்ட் அப் சர்வீசஸாகவே பண்ணலாம் அப்படின்னு அவர் கொடுத்த ஐடியா தான் வி ஸ்டார்டட் சம்திங் கால்ட் நிக்ஸ் உல்ஸ், NYX உல்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரொம்ப சிம்போசியமில் பேர் வச்ச மாதிரி பேர் வச்சோம், ஒன்றும் பெரிய ஐடியாலாம் இல்லாமல். ஏன்னா எங்களுக்கு அப்போ இருந்தது என்னென்னா, நிக்ஸ் இஸ் த காடஸ் ஆஃப் நைட். ஸோ நைட்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா அப்ராட் கஸ்டமர்ஸ் வந்து அப்போ தான் காசு போடுவாங்க, அதிகமான காசு சம்பாதிக்கலாம். US கஸ்டமர்ஸ் பிடிக்கணும். அண்ட் ஐ ஆல்வேஸ் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டிரைவ் கேட்டிங்களே, அதில் ஒரு பெரிய ஃபேக்டர். நான் வந்து அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொன்னேன். பட் ஐ எம் ஜென்ரலி, இப்போ சொல்லலாம் இல்லையா, ஸோ ஐ எம் ஜென்ரலி எ வெரி சோஷியல் பர்சன். ஸோ எனக்கு வந்து ஐ லைக் கோயிங் அவுட் வித் பீப்புள். ஐ லைக் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி செட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். நான் ரொம்ப நிறையா ட்ராவல் பண்ணுவேன். ஸோ ஒருத்தர் எப்படி யோசிக்கிறாங்க, ஹவு தே ஆர் திங்கிங், ஹவு நெய்வ் தே ஆர், ஹவு மேனிப்புலேட்டிவ் தே ஆர், இந்த மாதிரி ஒருத்தரையும் அனலைஸ் பண்ணுவேன். ஐ லவ் பீயிங் அரவுண்ட் பீப்புள், ஃபார்மிங் அ கம்யூனிட்டி அண்ட் க்ரோயிங் டுகெதர். ஸோ எனக்கு அப்பையிலேருந்தே வந்து நம்ம வளர்ந்தா ஒரு பேக்காக வளரணும். ஸோ ஒரு நமக்குன்ற ஒரு மாரல் காம்பஸ் வச்சுட்டு, அந்த மாரல் காம்பஸ்க்கு ஏற்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள் வச்சுட்டு, ஒரு நல்ல எத்திக்ஸோட ஒரு குரூப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி, அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணி, வி கோ எக்ஸிஸ்ட். இந்த இக்கிகாய் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஜாப்பனீஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே அதான். பட் நம்ம தமிழ் கம்யூனிட்டியும் சரி, இங்கே காஸ்ட் சிஸ்டமும் சரி, இல்லை இங்கே வந்து ஒரு ஸ்டேட் வைஸும் சரி, we very rarely help each other. நமக்கு ஒரு கம்யூனல் ஃபீலிங்கே இருக்காது. இஃப் யூ நோட்டிஸ், நீங்கள் இப்போ ஒரு லட்டினோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, he will give an order to latino. ஜாப்பனீஸ் will give orders to Japanese. ஒரு ஜாப்பனீஸ் பர்சனுக்கு எப்போவுமே இன்னொரு ஜாப்பனீஸ் இருக்கான், நம்மளை ரோட்டில் விட்டுற மாட்டான்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் இட் ஷுட் பி டேலண்ட் பேஸ் தான் இல்லை, அது ஏன் நம்ம ஒரு ஜாப்பனீஸ் தான் கொடுக்கணும்? அது ஓகே. In this world, we are all social animals. Correct. By nature. Correct. If we have to coexist and grow, only a human being can help another human being. இப்போ ரொம்ப இந்த தனியாக ஒர்க் பண்ணுறது ஒரு சூப்பர் பவர், அதெல்லாம் இருக்குதான். பட் இஃப் ஹெல்ப் பண்ணிக்கல ஒருத்தருக்கு ஒருத்தர்னா நம்ம கோஎக்ஸிஸ்ட் பண்ணவே முடியாது, க்ரோ ஆகவே முடியாது. டேலண்ட் பேஸ்டாக இருந்தாலுமே ஐ ப்ரையாரிட்டைஸ் சம்திங் வித் அ ஃபெலோ சம்ஒன் ஹூ ஐ ரெசனேட் வித். எனக்கு தான் அங்கே ஒரு ரெசனேஷன் இருக்கணும்ல. அப்படி தான் இங்கே இந்தியாலையும் நிறையா கம்யூனிட்டிஸ் க்ரோ ஆகிருக்கு. ஓகே, if I can say Marwari community. Correct. They help each other so really well. It is not that they don't help others. புரியுது. ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாருக்கும். They are very no nonsense community. Correct. But if you notice, அவங்க பணப்பழக்கம் வந்து அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஓகேவா? இதனால் அவங்க மற்றவங்களை கீழே தள்ளுறாங்கன்னு கிடையாது, அது பண்ணாதான் தப்பு. ஸோ டேலண்ட் பேஸ்டாக அது ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஒரு மார்வாரி இன்னொரு மார்வாரி ஹூ இஸ் டம்புக்கு இஸ் நாட் கோயிங் டு கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹூ இஸ் கேப்பபிளுக்கு தான் இஸ் கோயிங் டு கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளோடதில் வந்து அப்படி கிடையாது. ஸோ எனக்கு அப்பையிலேருந்தே வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டிரைவ்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பேக் ஆஃப் உல்ஃப்ஸ், வி க்ரோ டுகெதர். அதுதான் இந்த இக்கிகாயெல்லாம் படித்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் கால் இருக்கும்ல. எனக்கு என்னோட டைப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் கால் இஸ் Brotherhood. Find a group of guys, grow together, help each other and be very impactful. எனக்கு வந்து இம்பேக்ட் ரொம்ப முக்கியம். நிக்ஸ் எப்படி இம்பேக்ட் பண்ணியிருக்கு, வாட் வி ஹவ் டன், ஹவு வி ஹவ் கிவன் பேக் டு த சொசைட்டி அண்ட் ஹவு வி ஹவ் காட்டன் பேக், அது எல்லாமே நான் அப்புறம் சொல்கிறேன். பட் திஸ் வாஸ் மை ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைவ். ஸோ அப்படி இருக்கும்போது உல்ஃப் பேக் அப்படின்ற கான்செப்டில் நிக்ஸுல்ஸ் ஆரம்பித்தோம். ரொம்ப ஒன்றுமே தெரியாமல், டு பி ஆனஸ்ட், இருக்கிற எல்லா ஆன்லைன் சர்வீசஸையும் வச்சு தான் ஆரம்பித்தோம். பட் வித்தின் 2 years வி அண்டர்ஸ்டுட் பொறுமையாக. ஐ திங்க் அவர் ஃபர்ஸ்ட் டர்ன் ஓவர் வாஸ் ஆஸ் லோ அஸ் 11 lakhsன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இயர் டர்ன் ஓவர். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு கண்டென்ட் சர்வீசஸ் விட்டோம், அப்புறம் டிசைனை விட்டோம். ஒன்றா கட் பண்ணிவிட்டு நம்ம கோர் என்ன அப்படின்றத பார்த்து ஒரு 5 years 6 years முன்னாடியே வி டுக் த ஏஐ ஷேப். ஏஐ தான் ஃபியூச்சராக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியாக. அது எப்படி இந்த சர்வீஸ் நம்மளுக்கு வரல, நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. லைக் ஆண்டர்பிரினராக அவங்களுக்கு அந்த ஈகோ இருக்கும், ஏன் இது எங்களால் ஏன் இது பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ how you assembled நிக்ஸோட டீம்?
எப்படி யூ ஐடென்டிஃபைடு ஓகே இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணால் தே வில் அலைன் வித் நிக்ஸ் அப்படின்ற விஷன் அலைன் பண்ணுறது? உங்களோட மாரல் காம்பஸை வந்து எப்படி செட் பண்ணீங்க? லைக் வாட் யூ திங்க் உங்களோட மாரல் காம்பஸ் அது உங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு அது மாதிரி? ஓகே, ஸோ இதில் மேஜராக 2-3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு வந்து இப்போது மொராலிட்டி சப்ஜெக்டிவ். பட் நான் எப்போவுமே சொல்லுவேன், மொராலிட்டி சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணுறது வந்து ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருப்பாங்க, இன்னொருத்தருக்கு அது ரொம்ப கேஷுவலாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகே, பட் எத்திக்ஸ் இஸ் சம்திங் விச் இஸ் நான் நெகோஷியபிள். எத்திக்ஸும் எட்டிக்வேட்ஸும் இல்லைன்னா, எட்டிக்வேட்ஸ் இல்லைன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. யூ வில் பி சீன் nasty in public. And it is not nice to have etiquettes. But ethics இல்லைன்னா you cannot do business. புரியுது. கரெக்டாக எந்த ஒரு விஷயத்துலையுமே எத்திக்ஸ் இருக்கும். ஒரு இடத்துக்கு டைமுக்கு போகணும், இல்லைனா அப்பாலஜைஸ் பண்ணணும், இதெல்லாம் பேசிக் எத்திக்ஸ். கரெக்டாக வெண்டருக்கு பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு எத்திக்ஸ் வச்சுருக்கோம். ஐ மீன் நான் தான் ரொம்ப எத்திக்கல் பர்சன் நான் சொல்ல வரேன். பட் நமக்கான மாரல் காம்பஸில் இருக்கிறவங்களோட நம்ம சுற்றினாதான் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரெக்டான கம்பேட்டபிலிட்டி இருக்கும். ஓகே, கரெக்டாக. ஸோ ஹவ் ஐ மேட் திஸ் டீம்னா, மோஸ்ட் ஆஃப் த டீம் கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வேர் எம்ப்ளாயீஸ் எக்ஸப்ட் 1 or 2 people. சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபெலோ ரஜினி ஃபேனை மீட் பண்ணி சித்தார்த்துன்னு சொல்லிட்டு அவரோட தான் நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன். நவ் ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் a product. He built a product, got funded by Antler, and he is in the US right now. We hold a little bit of shares in that. He also holds a little bit of share in Nixul's. So we coexist and work. And he wanted to do product, I wanted to do services. I wanted more stability before jumping into product. Okay. So அந்த அண்டர்ஸ்டாண்டிங். பட் நடுவில் இப்போ இருக்கிற டீமை ஃபார்ம் பண்ணது எப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் வேர் எம்ப்ளாயீஸ் ஹூ வாண்டட் டு பி ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே. ஸோ அவங்க வராங்க, நம்ம ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்தே எங்களோட ஹையரிங் ப்ராசஸ் ரொம்ப ரிஜிடாக இருக்கும். ஓகே. பர்சன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பர்சன் ஏ இருக்காங்க, பர்சன் பி இருக்காங்க. பர்சன் ஏ இஸ் 9 out of 10 skilled. Person B is only 8 out of 10 skilled. But person A is 7 out of 10 in attitude. Okay. Person B is 9 out of 10 in attitude. And we always choose attitude over talent. Yeah. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் கரெக்டாக இருந்துச்சு. they are flexible, they are open to learn. தேவையில்லாத ஈகோ இல்லை. ஈகோ எல்லாருக்குமே இருக்கணும். ப்ரொஃபஷனல் ஈகோலாம் இருக்கும். புரியுது. ப்ரொஃபஷனல் ஈகோ இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போய் ஒர்க் பண்ணுவீங்க. தட் இஸ் நாட் ராங். பட் இவன் பெரிய ஆள், நான் பெரிய ஆள், இந்த மாதிரி ஈகோ இருந்துச்சு, ஹைரார்கியல் ஈகோலாம் கம்பெனியில் இருந்துச்சுன்னா பாலிடிக்ஸ் தான் இருக்கும். அது ஃபர்ஸ்ட்லேருந்தே வி கான்ஷியஸ்லி அவாய்டட் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டில் அதெல்லாம் நிறையாவே இருந்திருக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம். பட் வி ஹவ் ட்ரை டு அவாய்ட் இட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில், அதே ஆட்டிடியூடில் எந்த பசங்க வராங்க அப்படின்னு பார்த்து, ஹூ அண்ட் ஆல் வாண்டட் டு பி ஆண்டர்ப்ரனர்ஸ், அவங்கள செலக்ட் பண்ணி கொஞ்சம் மென்டர் பண்ணி அவங்கள்ட்டேருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு we coexist. That's how we build the team. ஓகே. இப்போ ஜென்சிஸ் நிறைய பேர் நான் ஓனாக ஸ்டார்ட் அப் பண்ணோம் 18 17 நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஜாப் போகிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இப்போ சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு என்விரான்மெண்ட்டில் போய் எஜுகேட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த ஒரு தாட்ஸ்லேயே இருக்காங்க. இப்போ நிக்ஸ்க்கு வந்து இப்போ சர்வைவ் நெக்ஸ்ட் 3 years 4 years. இப்போ இந்த ஜென்சிஸ் ஹையர் பண்ணுற டைமில் வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் தட் யூ ஃபேஸ் அண்ட் வாட் ஆர் த பாசிட்டிவ் திங்ஸ் தட் யூ திங்க் தட் ஜென்சிஸ் ஹேவ்? இது எனக்கு நிக்ஸ்க்கும் சரி, லைக் வாட் எவர் கம்பெனிஸ் தட் பிஸ்னஸ் பீப்புள் ஸ்டார்ட், இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஐ திங்க் எவ்ரி ஆஸ்பெக்ட் சேஞ்ச் இஸ் த ஒன்லி திங் தட் நெவர் சேஞ்சஸ். கண்டிப்பாக. ஐ மீன் வி கீப் it's not a constant, that's only the constant. Okay. Change is the only constant. Things keep evolving. We have to somehow adapt to it. What seemed very wrong 10 years ago can be, அதுவும் இப்போ வந்து ரொம்ப அடாப்டிவாக இருக்குது சேஞ்ச். முன்னாடி 10 வருஷத்தில் ரொம்ப ரேப்பிடாக 10 வருஷத்தில் நடந்த ஸ்பீட் வந்து இப்போ 1 yearல சேஞ்ச் ஆகுது. ஸோ வி ஹேவ் டு அடாப்ட் டு இட். எக்ஸாக்ட்லி. நான் டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன், நான் டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன். ஸோ வாட் வாஸ் ரைட் 10 years ago is also not right. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி படத்தில் ஒரு டைலாக் வந்திருக்கும், அதை இப்போ வச்சா பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ கரெக்டாக. ஸோ ஜென்சிஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஒரு விஷயம் பார்க்குறேன்னா, தெர் இஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஆல்சோ நெகட்டிவ். ஒன்று வந்து தே டோன்ட் டாலரேட் நான்சென்ஸ். நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டை போட்டு வந்து அந்த கோவத்தை நீங்கள் ஒரு ஜென்சி எம்ப்ளாயிட்ட காமிச்சிங்கன்னா போடான்ருவோம். கரெக்டாக. ஸோ தே கேனாட் டாலரேட் திங்ஸ் விச் ஆர் நாட் ஃபேர். And they always look for shortcuts. They want things to happen easily. இந்த மாதிரி விஷயம்லாம் are only advantages to business. ஓகேவா? பட் somewhere somehow என்னால் எல்லாம் நடக்குதுன்ற தாட் வந்து நிறைய ப்ராமினெண்ட்டாக வந்துடுச்சு. அது ஜென்ஜீஸ்ன்னு இல்லை, இப்போ இருக்கிற எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்குமே அது வந்துடுச்சு. சம்வேர் ப்ரீவியஸ்லி அவர் ஆன்செஸ்டர்ஸ் வேர் லைக் நம்மளால் நடக்கலை, அவன் பார்த்துப்பான், அந்த மாதிரி சம்வேர் ஆர் தி அதர் வி ஹேட் சம் பிலீஃப் சிஸ்டம், something or the other helped them believe that
we should be humble. ஸோ ஐ திங்க் இந்த 2 விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ரொம்ப டாக்ஸிக்காக இல்லாமல் நோ நான்சென்ஸ் டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கிற டிரான்ஸ்பரண்டான ஒரு கல்ச்சர் ஃபார்ம் பண்ணோம்னா அது ஜென்சியாக இருக்கட்டும் பேபி பூமர்ஸாக கூட இருக்கட்டும் ஐ திங்க் வி கேன் கோஎக்ஸிஸ்ட். நாங்கள் என்ன எங்களுக்கு எது மேஜராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா பஞ்சாயத்து பண்ணுவோம். பஞ்சாயத்து டேபிள்னே ஒன்று இருக்குது ஆஃபீஸில். உட்கார வச்சு எதிர உட்காரு, இந்த பக்கம் வா, இதான் தம்பி இதான் தங்கச்சி, இதான் பிரச்சனை எதுக்கு, ஓகேவா? ஸோ வி ஹேவ் சம் 46 people ரைட் நவ். ரொம்ப இதை விடவும் அதிகமாக இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு சில பார்ட்ஸ்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். ஸோ கம்மியாயிட்டாங்க. அது நான் பிஸ்னஸ் மாடல் பேசும்போது நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து 90% ஆஃப் த எக்ஸ் எம்ப்ளாயீஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர் இன் வெரி குட் டேர்ம்ஸ் வித் மீ. சூப்பர். ஈவன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹூ ஹவ் கம் இன் கான் அவுட் ஆர் இன் வெரி குட் டேர்ம்ஸ் வித் மீ. 10% ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே போனாலும் ஒரு 10% வந்து என்னன்னாலும் உங்களுக்கு பஞ்சாயத்தாக தான் இருக்கும், ஓகேவா? இன்ஃபேக்ட் நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் நிக்ஸ்லேருந்து வெளியில் போய் தேர் ஹஸ் பீன் அட்லீஸ்ட் 4 to 5 entrepreneurs who are doing more than $500,000. ஓகே, ஐ நோ. நல்லது. ஸோ கண்டென்ட் நாங்கள் ஸ்டாப் பண்ணும்போது எங்கள் கண்டென்ட் ஹெட்டாக இருந்த பையன் பெங்களூரில் போயிட்டு கண்டென்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு இப்போ என்னன்னு தெரில, he went up to 2 crores அப்போவே. ஸோ அவன் நல்லா பேசுவான். எங்களுக்கு ஒன்றும் அவன் என்னடா எங்களை விட்டு நீ போய் கம்பெனி ஆரம்பிச்சிட்ட அப்படி இருக்காது. ஓகேவா? அண்ட் மை வெரி டியர் ஃப்ரெண்ட், ஹீ இஸ் இன் சென்னை ஒன்லி. அவன் வந்து வெரி டியர் பிரதர் டு மீ. நாங்கள் எங்கள் டிசைன் ஹெட்டாக இருந்தான். ஹீ வாஸ் த ஒன் ஹூ ஆர்கிடெக்சர்ட் ஆல் த டிசைன் இன் நிக்சூல்ஸ். நாங்கள் டிசைன் பண்ண போகிறது இல்லைன்னு ஒன்று அவன் வெளியில் போய் டிசைன் கம்பெனி ஆரம்பித்து இண்டிவிஜுவலாக அதுக்கப்புறம் ஒரு டீம் பில்ட் பண்ணி நவ் தே ஆர் டூயிங் அபவுட் $500,000. உங்களுக்கு தெரியும். நாங்களே எங்கள் சாஃப்ட்வேர்ஸ்க்கு, எங்களுடைய ஏஐ ப்ராடக்ட்ஸ்க்கு, எங்களுடைய ஓன் வெப்சைட்டுக்கு எல்லாத்துக்கும் வி அவுட் சோர்ஸ் த டிசைன் ஒர்க் டு தெம். They are also one of the teams for us. Nice. ஸோ அந்த மாதிரி எந்த ஈகோவும் இல்லாமல் கோ எக்ஸிஸ்ட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். பீப்புளுக்கும் நெசசிட்டி இருக்குது. மோஸ்ட்டாக அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது ஏன் பண்ணுறான் அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணோன்னா இருக்கலாம். அட் த சேம் டைம் வி வெரி கிளியர்லி கம்யூனிகேட் ரூல்ஸ். டிரான்ஸ்பரண்டாக இல்லை நீ அப்படின்னா வில் ஃபயர் யூ. எக்ஸாக்ட்லி. வி டிட் அ மென்டரிங் செஷன் வித் சம்மன் கால்ட் ராஜீவ் தல்ரேஜா. குவாண்டம் லீப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஐ திங்க் ஒரு கோர்ஸ் மூலியமாக அந்த ப்ரோக்ராம் மூலியமாக ஐ திங்க் கோவிடில் பண்ணோன்னு நினைக்கிறேன். தட் ஹெல்ப்ட் அஸ் அ லாட். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணணும் தான் நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து எப்படி ஜென்சிஸை ஹேண்டில் பண்ணுறது, ஹவு டு யூ கெட் ஜாப் டன், அதெல்லாம் சொல்லி ஒரு ப்ராப்பராக அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். அதெல்லாம் கற்றுக்கிட்டு எவ்ரி திங் இஸ் டாக்குமெண்டட். ஓகே. ஸோ ஐ திங்க் வி ஆர் ஏபிள் டு கோப் அப் வித். இப்போ நான் நேற்று கூட நைட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர் கூட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்னென்னா, என்கிட்ட வந்து ஒருத்தன் கற்றுக்கிட்டு இன்னொரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறான்னா அவனுக்கு நான் ஏன் சொல்லித்தரணுன்ற அந்த ஈகோவா அது என்னன்னே சொல்ல முடியல. அது இருக்குது, நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு அது இருக்குது. நானுமே இதை என் ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் கூட தே ஹவ் ஸ்டார்டட் சம்திங் ஆன் தேர் ஓன். தே ஆர் டூயிங் ரியலி குட். ஐ எம் ஹாப்பி ஃபார் தெம். இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நம்ம வந்திருக்கோம்ல, இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஏன் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 விஷயம். நான் அந்த மாதிரி பண்ணி அடியும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே. பட் அட் த சேம் டைம் இப்போ நம்ம மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புதுசாக அடாப்ட் பண்ணிப்போம். நம்ம வந்து அப்சல்யூட் ஆயிட மாட்டோம். ஓகே. வி வில் சம்வேர் வாட் எவர் ஐ டூ, வாட் எவர் ஐ எம் குட் அட், nobody can do it better than me. Okay. Or just because of teaching I don't become outdated ன்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா, when we are confident on our own selves, we don't mind sharing. இன்ஃபேக்ட் நீங்கள் 4 பேருக்கு அதை சொல்லி டீச் பண்ணி பண்ணுறதுனால நீங்களும் வளருவீங்க. நாளை பின்ன இப்போ இஃப் யூ டீச் த ரைட் பர்சன், அது ரைட் பர்சனாக இருக்கணும். ஈகோ பிடிச்சவனா இருந்தால் கஷ்டம். அவன் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அவன் ஹெல்ப் பண்ண போகிறான். ஹீ மே அவுட் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் டு யூ, யூ நெவர் நோ. கரெக்டாக? ஸோ ஐ திங்க் சம்வேர் பீப்புள் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்கள்கிட்ட நீங்களும் அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு தான் யூ வில் பி டூயிங். கரெக்டாக? அப்படியே நீங்கள் பண்ணலனாலும் அது உங்களுடைய தட்ஸ் ஹவ் இட்ஸ் ரிட்டன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஐ திங்க் அந்த ஈகோ தேவையில்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். பட் டேர்ம்ஸ் இப்போ நான் வந்து ரொம்ப முக்கியமான எம்ப்ளாயி வச்சுருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் அவன்கிட்ட கொடுக்குறேன். அவன் அன்எத்திக்கலாக இன்னொரு கம்பெனிக்கு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு கஸ்டமர்ஸ்லாம் தூக்கிட்டு இன்னொரு கம்பெனிக்கு போக சான்ஸ் இருக்குது அப்படின்னா 2 விஷயம். அகைன், உன்னோட ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர்ஸ் இஸ் வெரி வீக். அவனை நம்பி தான் உன் கம்பெனி காசு கொடுக்குறான்னு அர்த்தம். உன் ப்ராசஸையோ உன் பிராண்டையோ நம்பி இல்லை. 2வது, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நான் சொலிசிட்டேஷன், நான் காம்பிட்டன்ஸ் கிளாஸ்லாம் போட்டு யூ கேன் ஐ திங்க் பவுண்ட் எவ்ரி திங் லீகலி. நாங்கள் 2மே போடுவோம் ஃபார் வெரி இது எம்ப்ளாயீஸ். அண்ட் வி மேக் ஷுர் சம்ஹவ் ஆர் தி அதர் எங்கள் கிளைண்ட் வந்து இஸ் நாட் ட்ரஸ்டிங் ஸ்ரீராம், இஞ்சார் ஆர் நாட் நிபி, மை பார்ட்னர்ஸ், நோ ஒன் ஸ்பெசிஃபிக்.
பட் த ஆர்கனைசேஷன் அண்ட் இட்ஸ் ப்ராசஸ். இவங்கள்ட்ட வேலை கொடுத்தா அந்த ப்ராசஸ்னால அந்த வேலை நடக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா யாராலையும் கிளைண்ட்ஸை ஃபெச் பண்ணிட்டு போக முடியாது. அண்ட் அவன் அண்ட் வேர்ல்டு இஸ் வெரி லார்ஜ் ப்ரோ, டு பி வெரி ஆனஸ்ட். த யூனிவர்ஸ் ஹேஸ் ஆம்பிள் டு கிவ் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ அவன் தனியாக போய் கம்பெனி ஆரம்பித்து இன்னொரு 5 கோடி பண்ணிட்டான்னா இன்னும் நமக்கு சாப்பாடு எல்லாம் போயிடாது. புரியுது. ஸோ ஐ திங்க் சம்வேர். நைஸ். இப்போ நிபி பற்றி சொன்னீங்க, லைக் அவரை வந்து ஏஐ ஹெட்டாக போட்டேன்னு சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. ஸோ ஹவு டஸ் இட் ஒர்க்? ஹவு யூ ஃபைண்ட் த ரைட் பீப்புள் ஃபார் த ரைட் பிளேஸ்? இவங்களும் இங்கே போட்டால் நல்லாயிருக்குன்ற அந்த இன்ட்யூஷனை தாண்டி ஒரு விஷயம் டிசிஷன் மேக்கிங் இருக்குல்ல, அது ஹவு டு யூ திங்க் அந்த உங்களோட ஆஸ்பெக்ட் அது சொன்னால் நல்லாயிருக்கும்? ஸோ ஐ திங்க் தட் கம்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் இனிஷியல் மைண்ட் செட் ஆஃப் எல்லாத்தையும் நான் பண்ணணும், ஆர் ஐ எம் த சிஇஓ கைண்ட் ஆஃப் அ மைண்ட் செட். ஐ எம் த சிஇஓ இருக்கணும், பட் நாட் எவ்ரி திங் ஷுட் பி டன் பை அஸ். கிரேட் திங்ஸ் ஆர் பில்ட் பை ஒன்லி அ டீம். கரெக்டாக? ஸோ நிபி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். வி ஸ்டார்டட் டு டூ அ ப்ராடக்ட் கால்ட் ஆக்னியா கம்ப்யூட்டர் விஷனில். அப்போ வி நீடட் சம் ஒன் ஃப்ரம் NVIDIA சர்டிஃபிகேஷன். ஸோ நிபி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 100 people டு பி சர்டிஃபைட் பை NVIDIA. இப்போ NVIDIA சர்டிஃபிகேட் வாங்குறது கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ஹீ வாஸ் அ not only a user but a contributor to their data sets. அவங்களுடைய ஓப்பன் சோர்ஸில் வந்து he was also a contributor. அப்போ ஸோ அவனை வந்து SRMலேருந்து ஹையர் பண்ணியிருந்தோம். ஸோ அவன் ஹையர் பண்ணும்போதே என்ன சொல்லியிருந்தான்னா, நான் ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஐ வாண்டட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லியிருந்தான். அந்த ப்ராடக்ட் டிட் நாட், நாங்கள் வந்து ரீட்டைலுக்கு ப்ராடக்ட் பண்ணோம். நாங்கள் ப்ராடக்ட் லான்ச் பண்ண 1 மாதத்தில் கோவிடு. ஸோ எங்கே இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி தான் பயங்கர ஹிட்டு. ஸோ அது ஒழுங்காக ஃப்ளோட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வி ட்ரைட் அன் அதர் ப்ராடக்ட். அது ஒரு பெரிய லெசன். ஒரு 2-3 விஷயத்தை சைமல்டேனியஸாக எனக்கு பண்ணுறது வந்து செட்டே ஆகாது. 2-3 விஷயத்த பண்ணலாம். when 1 or 2 of your things are 90%, 80% automated, you only need 10% or 20% of your day to manage a specific company and it is automated na நீங்க 3 கம்பெனி வச்சுக்கலாம். கரெக்டா? ஸோ அந்த லேர்னிங்லாம் போயிட்டு ஐ தாட் ஏ இஸ் த ஃபியூச்சர். எனிவே நம்ம சர்வீசஸ்லையும் ஏ தான் பண்ண போகிறோம். ஹீ வாண்ட்ஸ் டு பி அன் ஆண்டர்ப்ரனர். நம்ம 2 பேருக்கும் நம்மளுடைய அந்த இந்த அட்மாஸ்ஃபியரில் கம்பேட்டபிலிட்டி நல்லா இருக்குது. நான் ஐ டோன்ட் நோ அ லைன் ஆஃப் கோடிங். புரியுது. ஹேஷ் இன்க்ளூட் கூட எனக்கு தெரியாது. பட் 2020 ஏஐ ட்ரிவன் கம்பெனியாக மாறணும்னு சொன்னீங்கல்ல, அப்போ ChatGPTலாம் 2021 அந்த அப்போ தான் மெயின் ஸ்ட்ரீமாக மாறுச்சு. how you found that okay next 5 years கண்டிப்பாக இந்த AI driven tech தான் இருக்கும், lot of use case வரும்ன்றது எப்படி you predicted? டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு அவ்வளோ யோசிக்கலாம் நான் இல்லை. இவனோட தான் ஒர்க் பண்ண போகிறோன்னு எனக்கு ஒரு ஹன்ச் இருந்துச்சு. இவனை வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஆக்க போகிறோம், கோஃபவுண்டர் ஆக்க போகிறோம், டேரக்டர் ஆக போகிறோம் தெரிஞ்சிச்சு. அப்போ அவனோட இருக்கணும் இல்லையா? ஸோ அவன்கிட்ட நான் வாட் இஸ் அ ஃபியூச்சர்னு கேட்டேன். அவன் ஏன்னு சொன்னான். ஏ தான் இட்ஸ் கோயிங் டு பி ஃபியூச்சர், அதனால தான் நான் ஏஐ படிக்கிறேன்ற மாதிரி அவன் சொன்னான். தென் ஐ டிட் மை ஓன் ரிசர்ச். Then I thought definitely, see, verum software or building applications is very crowded. As much as it is much needed, it is very crowded. So நம்ம AI components, AI engines build பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்த ஒரு ஐடியா தான். அது வந்து ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட் தான் மேக்ஸ் இட் ரைட் ஆர் ராங். ஆமாம், கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் தான் அது. இட் வாஸ் பேசிக்லி வாட் இன்ஃபர்மேஷன் தட் கேம் ஃப்ரம் அப்போ காலேஜ் பீப்புள் ஹூ ஆர் ஃபினிஷிங் தேர் காலேஜஸ். அந்த பசங்க சொல்லி ஐ அண்டர்ஸ்டுட் இட் அண்ட் we did a research and we thought. இன்ஃபேக்ட் அப்போ வந்து நாங்கள் முன்னாடி ChatGPT பூமுக்கெலாம் முன்னாடி பண்ணதுனால எங்களை இன்ஃபேக்ட் யாருமே மதிக்க மாட்டாங்க. we were not respected for what we did. என்ன ஆட்டோமேஷன், நான் ஒரு ஆளை போட்டு இதை பண்ணிக்கிறேன். தட் இஸ் they didn't understand the importance of data, especially in second world, third world countries. ஸோ ரொம்ப கஷ்டம். யூஎஸில் ஒரு சில ஆர்டர்ஸ் வரும். எங்கள் ப்ரெசன்ஸ் மேஜராக வந்து நார்த் அமெரிக்கா அண்ட் மிடில் ஈஸ்ட் தான். அங்கே ஒரு சில ஆஃபர்ஸ் வரும். அதுக்கப்புறம் ChatGPT வந்த உடனே தான் எங்களுக்கு ஒரு பெரிய பூம் கிடச்சிது. நைஸ் ப்ரோ, நைஸ். ஸோ உங்களோட கிளைண்ட்ஸ் லைக் யூபிஎஸ், IBM, பசிஃபிக், அலாஸ்கா பசிஃபிக் குரூப் இவங்களாம் இருக்காங்களே. ஸோ ஹவு யூ கிராக் தீஸ் கைண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் டீல்ஸ் ஆஸ் அ யங் ஸ்டார்ட் அப்பாகவும் சரி இப்போவுமே சரி? how does this kind of deals work? சத்தியமாக தெரியாது. டு பி ஆனஸ்ட், நான் எதுவும் பொய்லாம் சொல்ல. ஓகே, we were எங்களோட டெலிவரி இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, அதுவும் ஃபார் த பாஸ்ட் 3 years தான். வி லேர்ன்ட் இட் த ஹார்ட் வே தான். முன்னாடி ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணாமல் சொதப்பிலாம் இருக்கும். ஐ ஹவ் டு பி வெரி ப்ரூட்லி ஆனஸ்ட் அபவுட் தட். பட் அவர் ஸ்ட்ராங்கஸ்ட் கோர் இஸ் வி டெலிவர் வித்தின் த டைம் லைன், வித்தின் த காஸ்ட், வித்தின் வாட் எவர் வி கமிட். வி ஆல்வேஸ் ட்ரை டு, அது என்ன, நீங்கள் அதிகமாக கமிட் பண்ணிட்டு கம்மியாக கொடுக்கக்கூடாது இல்லையா? ஆல்வேஸ் அண்டர் கமிட் அண்ட் ஓவர் டெலிவர். தட் இஸ் வாட் வி ட்ரை டு டூ. ஆஸ் மச் அஸ் தட், சம்வேர் ஆர் தி அதர் எங்கள் மார்க்கெட்டிங் வந்து ஆல்வேஸ் ஹவ் பீன் வெரி நார்மல்.
பண்ணதே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ எங்களோட பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆக்சுவலாக கனெக்ஷன்ஸ் அண்ட் லிங்க்டின் இது மூலியமாக தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த 2 இயர்ஸில் எங்களுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி பீன் தேர் டன் தட். இந்த பசங்க வந்து 6 வருஷமாக ஏஐ பண்ணுறானுங்க. ஸோ தே ஹாவ் அ வெரி குட் கேஸ் ஸ்டடி. ஸோ இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலாஸ்கா பசிபிக் ரிசர்ச் சென்டர், பஹாரி மெரைன்னு சொல்லிட்டு அராம்கோ ஓன்ஸ் 40% ஆஃப் த கம்பெனி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மொபைல் டீசாலினேஷன் பிளான்ட். அவங்களுக்கு வந்து டீசாலினேஷன் பிளான்ட்டில் நாங்கள் அவங்களோட ஸ்கேடா சிஸ்டம் ஆட்டோமேட் பண்ணி கொடுத்தோம் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். அதுக்கப்புறம் அலாஸ்கா பசிபிக் ரிசர்ச் சென்டரில் ஃபிஷ்ஷோட அது ஒரு ஸ்பெசிஃபிக் R&D ப்ராஜெக்ட். அது ஃபிஷ்ஷோட மூவ்மெண்ட்ஸை டிடெக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ கடலுக்கு அடியில் வி டிடெக்ட் த ஃபிஷ். இந்த மாதிரி 2-3 டைப் ஆஃப் மெரைன் ப்ராஜெக்ட்ஸ் பண்ண உடனே எங்களுக்கு மெரைன் கம்பெனிஸ்லாம் ஸ்டார்டட் கம்மிங் டு அஸ். ஸோ ஹெச்ஆர் ப்ராடக்ட் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ 4-5 ஹெச்ஆர் ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ண உடனே ஹெச்ஆர் கம்பெனி ஸ்டார்டட் அப்ரோச்சிங் அஸ். ஹெச்ஆர் சம்மந்தமாக பிளாக்ஸ் போடுவோம். பட் மேஜர்லி வாட் ஒர்க்ட் அவுட் வேர் 3 things. One is having the right partners and contacts in abroad. Adu mosta has been our clients. And then they converted themselves as partners of us. அந்த மாதிரி. ரெண்டாவது லிங்க்டின் has been எங்களோட biggest project until now. Value wise நான் சொல்கிறேன், was through LinkedIn cold reach out. ஸோ ஐ திங்க் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணலனாலும் ஒரு 2-3 சேனலில் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்சம் அறகுறையாக ஒரு 4-5 விஷயத்தை பண்ணாலே மார்க்கெட்டிங்கில் ஐ திங்க் சம்வேர் நாங்கள் இன்னும் வி ஹேவ் அ லாங் வே டு கோ. பட் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. புரியுது. நைஸ். இப்போ நிறைய பேர் இந்த என்டர்பிரைஸ் டீல் கிராக் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஐடிகேட் டீல் கிராக் பண்ணணுன்ட்டு. வாட் மோஸ்ட் காமன் அண்ட் பிக்கஸ்ட் மிஸ்டேக் தட் யூ சி இன் entrepreneurs who try to crack deals like this? நாங்களே நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சொல்லுங்கள். பட் சி, என்டர்பிரைஸ் டோன்ட் கேர் வாட் யூ டூ, தே கேர் வாட் தே கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ முன்னாடிலாம் எங்கள் கேஸ் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ண சொல்யூஷன், என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணோம், எப்படி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணோம், வாட் வேர் த ரிசல்ட்ஸ், இந்த ஆர்டரில் இருக்கும். எங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை போடு. என்ன இம்பேக்ட் பண்ண, என்ன செக்யூரிட்டி பிரீச்சை ஸ்டாப் பண்ண, எவ்வளோ ஆப் டவுன்லோட்ஸ் இருந்துச்சு, எவ்வளோ டேட்டா செட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, என்ன நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது உன் ஆப் மூலியமாக, எவ்வளோ டவுன்லோட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ இம்பேக்ட் இருக்குன்றதை தான் ஃபஸ்ட்டு பீப்புள் வாண்ட் டு நோ. கேஸ் ஸ்டடி ட்ரிவன். எஸ். ஸோ நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ண ஆரம்பித்தோன்னா, உங்களோட காம்படிட்டருக்கு நாங்கள் இதை பண்ணி கொடுத்தோம். ஸோ அது மூலியமாக அவங்களுக்கு they have saved this much dollars. They have reduced their time by, see, in the end everything comes to saving dollars. அது டைம் ரிடக்ஷனாக இருக்கட்டும், எஃபிஷியன்சியாக இருக்கட்டும். ஒரு விஷயம் எஃபிஷியன்ட் ஆனால் என்ன ஆகும், டைம் சேவ் ஆகும். டைம் சேவ் ஆனால் என்ன ஆகும், காசு கம்மியாகும். கரெக்டாக, சிம்பிள். ஸோ நீங்கள் இந்த $100,000 $200,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, if you spend that much amount, you will be able to save 500 in the first year itself. இந்த அப்ரோச்சில் if you go with result driven approach towards enterprises, they will. Initially எப்படி result driven na, it was very difficult. அதுக்கு தான் you need channel partners. You need partners in abroad first who trust your technical capacity. Understood. நீங்க technically கண்டிப்பா see, இப்போ அவன் போய் ரெக்கமெண்ட் பண்றான், we failed to deliver the project na, he will be under the hair dryer, he will be under the pressure. Correct. He or she first has to believe us. Once they believe us, they will take us to the right people. ஒரு 2 என்டர்பிரைஸ் லெவல் ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த கேஸ் ஸ்டடிஸ் வச்சு யூ கேன் ஸ்டார்ட் கிராக்கிங் என்டர்பிரைஸ் லெவல் ப்ராஜெக்ட்ஸ். தட்ஸ் ஹவ் இட் வொர்க் ஃபார் அஸ். சூப்பர். இப்போ சின்ன எங்கே நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க, டெக் கம்பெனிஸே நிறைய பேர் ஸ்டார்டிங் நவ் ஏஐ பூமில். இப்போ 2026 நீங்கள் திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஹவ் யூ கிராக் என்டர்பிரைஸ் டீல்ஸ்? ஏதாவது 3 ஸ்டெப்ஸில் 1 இயரில் ஐ கேன் டூ 2 CR 3 CRனா இதெல்லாம் தான் நான் இப்போ பண்ணுவேன் இப்போ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? 3 things. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, இட் ஹஸ் பிகம் மோர் ஈஸியர் ஃபார் ஸ்மாலர் கம்பெனிஸ் டு கெட் இன் டு என்டர்பிரைஸ். ஏன்னா என்டர்பிரைசஸ் ஹேட் தேர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஃபார்முலேஷன்ஸ். இன்ஃபேக்ட் ரொம்ப பெரிய ஒரு கம்பெனி இந்தியாவில் நிக்சூல்ஸ்ன்னு பேர் வச்சு, இட்ஸ் நாட் வெரி ப்ரொஃபஷனல், இட்ஸ் நாட் வெரி என்டர்பிரைஸி. இன்ஃபேக்ட் நிக்ஸ் ஹேஸ் அன் அதர் கம்பெனி வேறு என்டர்பிரைசஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த பிராண்ட் மூலியமாக தான் நாங்கள் போவோம். அதை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம், அப்போ ரிவீல் பண்ணுறோம். ஸோ ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கிளவர் ஸ்மித்னு சொல்லிட்டு. தட்ஸ் another
இது அதெல்லாம் லீட் ஜென்ரேஷன் தானே. when you teach AI they assume you are very good in AI. Since we have case studies here also, teaching ஒரு co-helping தான் ரெண்டும். ஸோ இப்போ ஐ திங்க் நீங்கள் ரைட் கேஸ் ஸ்டடீஸோட ரைட் டேலண்ட் செட்ஸோட ப்ரூவன் ரிசல்ட்ஸோட இஃப் யூ கோ டு an enterprise they will not tell no. ஓகே. ஒன்று இது நீங்கள் இந்தியாவில் கேட்டிங்கன்னா மேபி இந்தியாவில் கொஞ்சம் லாபிங் அதெல்லாம் இருக்கலாம், எனக்கு தெரில. பிகாஸ் வி ஹேவன்ட் ஒர்க்ட் வித் லார்ஜ் என்டர்பிரைசஸ் இன் இந்தியா. அவர் கிளைண்டேல் ஹஸ் ஆல்வேஸ் பீன், இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் பண்ண ரெவன்யூவில் 95% ஃப்ரம் அப்ராட் தான். ஓகே. வி ஹவ் நெவர் டேக்கன் அ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், வி ஹவ் நெவர் டேக்கன் அ டீல் ஃப்ரம் இந்தியா. ரொம்ப சின்ன சின்ன டீல்ஸ் தான் இந்தியாவில் எடுத்திருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரில. பட் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்சன் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு திங் தே ஹேவ் டு பி வெரி டிரான்ஸ்பரண்ட். செகண்ட் திங் தே ஹேவ் டு டாக் ஒன்லி அபவுட் வாட் த என்டர்பிரைஸ் கெட்ஸ் ரேதர் தென் வாட் தே ஆர் கேப்பபிள் ஆஃப். மூணாவது விஷயம், தே ஹாவ் டு டூ சம்திங் லைக் அ பிஓசி ஆர் சம்திங் டு கெயின் தேர் ட்ரஸ்ட். இப்போ பிஓசிக்கு தே வில் பே பண்ணுவாங்களா? பே பண்ணுறாங்க, எங்களுக்கு பே பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இனிஷியலாக ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தோம். பட் அந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணி நாங்கள் என்டர்பிரைஸ் டீல்ஸ்லாம் எடுத்ததுனால நவ் தே ஆர் பேயிங் அஸ். இப்போ அந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து 100K இருக்குன்னா பிஓசிக்கு தே வுட் நாட் மைண்ட் பேயிங் 2 to 5K. ஓகே, தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நாங்கள் ஓப்பனாகவே சொல்லிடுவோம். ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா, ஒரு கம்பெனி பேர் சொல்ல விரும்பலை, சென்னையில் இப்போ ஒன் ஆஃப் அ வெரி பிக் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஹெல்த் ஸ்டார்ட் அப்ஸ் பிஓசின்னு சொல்லிட்டு. I think India இன்னும் I am very proud of India. We understand we have a lot of cash flow issues etc. பட் அப்ராடுக்கும் இந்தியாவுக்கும் நான் எங்கே சம்பா டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னா, இவங்க வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க. நாங்கள் என்ன தெளிவாக சொன்னோன்னா, R&D இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 4 லட்ச ரூபா இல்லை ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா we will do an R&D. அதில் எப்படி ரிசல்ட்ஸ் வருதுன்றதை பார்த்துட்டு we will go ahead with the product or not and decide பண்ணலாம். ஓகே, இப்படி சொன்னோம். மெயில் போட்டோம், எவ்ரிதிங் தே அக்செப்டட். நீங்கள் அட்வான்ஸ்லாம் நாங்கள் போடுறோம் பண்ணுங்கன்னாங்க. we did it, they didn't pay. ஸோ இந்த மனப்பான்மை உண்மையே இருக்குது. பட் ஜென்ரலாக எங்களுக்கு மிடில் ஈஸ்ட்லேருந்தும் சரி யூஎஸ்லேருந்தும் சரி கஸ்டமர்ஸ் ஹவ் பேட் அஸ் ஃபார். ஏன்னா தே வாண்டட் அ ப்ராப்பர் வேலிடேஷன். ஏன்னா நம்ம உண்மையாக தானே சொல்கிறோம். இதை பண்ணனா கண்டிப்பாக ப்ராடக்ட் பண்ணிடலாம் நான் சொல்லலை. கரெக்டாக ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் த ட்ரூத் ட்ரான்ஸ்பரண்ட்லி. சம்வேர் இட் ஒர்க்ஸ் அவுட், சம்வேர் இட் டசன்ட். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் சாரி டு இன்டரப்ட், நீங்கள் வந்து இந்த டீல்ஸ் பற்றி கேட்டிங்க இல்லையா? ஐ திங்க் மார்க்கெட்டிங்கில் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை advisors and all, 3 things really work well in marketing இன்னைக்கு. Instead of direct selling, first you have to make them believe that you are the industry expert. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ இப்போ ஏஐ எக்ஸ்பர்ட் நீங்கன்னா ஏஐ பற்றி புக் எழுதலாம், ஏஐ பற்றி பாட்காஸ்ட் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி 100 விஷயம் பண்ணலாம். இல்லை கேஸ் ஸ்டடீஸ். ஓகே. ரெண்டாவது, யூ ஹாவ் டு சம்வேர் ப்ரூவ் தட் you add value. You have to actually prove இல்லை, you have to add value to the customer even before selling. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அவங்க ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் த, ஏன்னா எங்கள்கிட்ட என்டர்பிரைஸ் கிளைண்ட்ஸ் வரும்போது we do 2 things majorly. we build products, we build solutions. ப்ராடக்ட்ஸ்னால் இப்போ யூ கம் டு அஸ் வித் an ஐடியா. நான் உங்கள்கிட்ட வந்து ப்ரோ 30 லட்ச ரூபா இருந்தால் அந்த ப்ராடக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்கிறது இஸ் அ ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் பார்ப்போம். கன்சல்டன்சியில் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக ஆர்கிடெக்சர்லேருந்து அது ப்ரொடக்ஷன் கிரேட் போகிற வரைக்கும் நாங்களே பார்த்துப்போம். பட் என்டர்பிரைஸ் டோன்ட் கம் டு அஸ் வித் ஐடியா, தே கம் டு அஸ் வித் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ ஏர் இண்டியா கூட ரீசெண்டாக we are talking with them for a problem statement. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எல்லா இண்டஸ்ட்ரி பற்றி நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நாங்கள் பே பண்ணி we try to understand how that industry works from advisors. So ஒரு recent example, USல ஒரு ஸ்கூல் அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன் கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் எங்கள் கிளைண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க. நாங்கள் $60 $100 per hour வந்து ஒரு 4-5 ஸ்கூல் பிரின்சிபல்ஸ்க்கு பே பண்ணி அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகும் தெரிஞ்சு, அதில் ஒரு பிரின்சிபலை நாங்கள் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்லேயே கன்சல்டண்ட்டாக வச்சு வீக்லி கால் எடுத்து we develop that solution for them. Interesting. So இந்த மாதிரி trying to understand their problem and giving a solution or adding value to them even before their sales. எங்க ப்ரீ சேல்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே. இது 3 விஷயம் பண்ணா சேல்ஸ் சைக்கிள் எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும் ப்ரோ. இல்ல அதுதான் லைக் அது சேல்ஸ் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் எய்தர் we go to them outbound inbound-ன்றத பொறுத்து லைட்டா வேரியேஷன் இருக்கும். So we understand their idea, or if it's an R&D it's direct. If it's a problem statement also we understand their problem. Then we problem statement site visit பண்ணோம்னா site visit பண்ணுவோம்.
அதெல்லாம் நாங்கள் தான் காசு போடுவோம். அண்ட் வி ப்ரப்போஸ் அ பிஓசி இஃப் இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான்னா வி டூ பிளென்டி ஆஃப் டாக்குமெண்டேஷன். வி நீட் அட்லீஸ்ட் இதை வந்து கிளைண்ட்ஸ் எல்லாருமே ஆக்சுவலாக புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் இல்லை ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணணும்னு நினைக்கிற பீப்புள் புரிஞ்சுப்பாங்க. They spend at least 3 to 8 hours with us or 3 to 9 hours with us before even going to the quotation. அது அவங்க பண்ணலை depending upon the product or problem statement, there is no use at all. ஸோ அதை பண்ணி we do all the documentation, assumptions கொண்டு அந்த ப்ராடக்ட் அவங்க பில்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ ஆகும், அவங்க சர்வர்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பே பண்ண வேண்டிய வருன்ற கொண்டு, என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறோன்றது கொண்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 பேஜ் டாக்குமெண்ட் வி கம்ப்ளீட்லி ப்ரிப்பேர். வி கோ டூ அண்ட் ஃப்ரோ. அதில் ஆர்கிடெக்சர்லாம் மாற்றி இப்படி தான் இருக்கணுமா யூசர் ஃப்ளோ. சி ப்ராடக்ட்ஸ் ஆர் பவுண்ட் டு சேஞ்ச், பட் ஸ்டில் முடிஞ்ச வரைக்கும் பேசிக்லி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தென் வி கோ ஃபார் அ கோட். நாங்கள் ஒரு தடவை கோட் கொடுத்துட்டோம்னா ஆஃப்டர் தட் தே ஹேவ் டு கம் பேக் டு அஸ். இன்ட்ரெஸ்டிங். இப்போ நிறைய பேர் வைப் கோடிங்கில் என்னால் ஒரு ஆப் க்ரியேட் பண்ண முடியுது, எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் லைவ் பண்ணிடுறேன், இந்த மாதிரி வெப்சைட்ஸ் ஈஸியாக இருக்குது எல்லாமே. நவ் ஃபார் அ பர்சன் ஹூ கேன் என்விஷன் தேர் ப்ராடக்ட் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் தெம் டு கோ டூ வைப் கோடிங் அண்ட் கெட் இட் டன். இது நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் ஈஸியாக பண்ண முடியாது, நீ எதுக்கு இவ்வளோ கேட்குறேன்ட்டு. இப்போ வாட் யூ திங்க் ஒரு ஆப்போட காஸ்ட் காம்ப்ளெக்சிட்டி பொறுத்து கண்டிப்பாக மாறும். பட் இந்த டூல்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஹவு தே சி யுவர் பிஸ்னஸ் ஆஸ் என்ன சேஞ்சஸ் இருக்கா? ஸோ ப்ரீவியஸ்லி நாங்களே தான் பண்ணுவோம். ஐ வில் பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. 30 lakhs ஃபார் அ இன்டர்னல் அப்ளிகேஷன் goes up to 1.5 crores Indian rupees for an external scalable proper mobile web application. இந்த பட்ஜெட் இல்லைன்னா தயவு செய்து ஆப்பே பில்ட் பண்ணாதீங்க. நாங்கள் 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கெலாம் ஆப் பில்ட் பண்ணி அது கஸ்டமர் எங்கள்கிட்ட திரும்ப வந்து ஆல் திஸ் வி ஹவ் சீன். வி ஆர் நாட் ப்ரீமியம். திஸ் இஸ் வாட் கேன் பி டன். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர். ரெண்டாவது, வைப் கோடிங் எஸ். ரைட் நவ் த சிச்சுவேஷன் ஆஃப் வைப் கோடிங் இஸ் நாட் தட் ஸ்கேலபிள். ஸோ ப்ளஸ் வைப் கோடிங்கை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணியுமே ஸ்கேல் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா we are using it as advantageous. மூணு விஷயம் பண்ணுறோம். ஒன்று, உங்களுக்கு நாங்கள் வைப் கோடிங் அதான் ஒரு லேர்னிங் விங் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு வைப் கோடிங் நான் சொல்லித்தரேன். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு லேர்ன் ஏஐ. ஸோ எப்படி சோஷியல் மீடியா வரும்போது சோஷியல் மீடியா யூஸ் பண்ண அடாப்ட் பண்ணிக்கிட்டோமோ, எப்படி .com பபிள் வரும்போது நம்ம வெப்சைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோமோ, இப்போ ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாரும் பண்ணி ஆகணும். Except if your business or livelihood completely doesn't depend on that, which is very very rare. So first விஷயம் அதை சொல்லி தரோம், அதில் we can make money. Second, நான் பண்ணித்தரேன். You need an application which is not scalable. ஒரு ஃபேமிலி, ஒரு ரிச் ஃபேமிலி ஆஃபீஸ் இருக்குது, எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு நான் ரொம்ப வேகாக சொல்கிறேன், அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குன்னு ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்ல போகிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப சிம்பிள் யூஸ் கேஸ்க்கு வராங்க அப்படின்னா, pay me 5 lakhs, I will wipe code and give it to you in a week's time. ஒரு பயங்கரமான யூஐயோட எனக்கு செலவு 3 lakhs ஆகும், 2 lakhs will be my profit. சிம்பிள். இது பண்ணலாம். மூணாவது, நம்ம பெரிய அப்ளிகேஷன்ஸையே இன்னொன்று இன் 1 year மேக்ஸிமம் ஒரு ஃபுல் ப்ளோன் அப்ளிகேஷனே பண்ணுற மாதிரி ஆயிரும். அப்போ அகைன் வி ஹேவ் டு அடாப்ட். பட் இப்போதைக்கு வைப் கோடட் திங்ஸ் ஆர் நாட் தட் ஸ்கேலபிள். இன்ஃபேக்ட் நிக்சூல்ஸோட இன்டர்னல் நாங்கள் டெய்லி ரேட்டிங்ஸ் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், அட்டண்டன்ஸ் சிஸ்டம் எல்லாமே இஸ் வைப் கோடட். நாங்களே எங்கள் அப்ளிகேஷன் வைப் கோட் தான் பண்ணியிருக்கோம். முன்னாடினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சிம்பிள் திங்ஸை வி கேன் வைப் கோட். பெரிய அப்ளிகேஷன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் காஸ்ட்டையும் குறைக்கிறோம். இன்ஃபேக்ட் காஸ்ட்டை அதே வச்சுட்டு வி ஆர் டெலிவரிங் இட் ஃபாஸ்டர். கிளைண்ட்ஸ் இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நான் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன், அந்த ப்ராப்ளமை இவன் முன்னாடி 6 மாதம் சொல்லுவான், இல்லை 1 year சொல்லுவான். இப்போ இஸ் யூஸிங் ஆல்சோ ஏஐ டூல்ஸ் அண்ட் ட்ரைங் டு கிவ் இட் டு மீ இன் half the time. ஸோ வாட் எவர் பேமெண்ட் he is giving ரொம்ப ஹாப்பியாக கொடுக்குறாங்க. ஸோ இஃப் வி யூஸ் ஏஐ டு அவர் அட்வான்டேஜ், ஐ திங்க் தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் தான் வி ஹவ் அடாப்டட். சூப்பர். இப்போ கிளாட் 4.6 சோனட் வந்ததுக்கப்புறமா எல்லாருமே சொன்னாங்க லிட்ரலி கோடிங் ஜாப்ஸே வேனிஷ் ஆகிடும். அப்புறம் இன்னொரு ஏஐ ரிலேட்டட் சைபர் செக்யூரிட்டி அப்டேட் வந்தப்போ பென் டெஸ்டிங் போயிடும். ஏதாவது ஒரு அப்டேட் பெருசாக வந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி லாட் ஆஃப் கியாஸ் ஹேப்பனிங். இப்போ இது ஆஸ் அ பர்சன் ஹூஸ் இன்டு த ஏஐ ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நியூஸை வெளில பார்க்குறது எல்லாமே ஒரு காமன் பிஸ்னஸ் பர்சன் ஆர் பிஸ்னஸில் டாப்பில் இருக்க அந்த மாதிரி பீப்புள் தான் பார்க்குறாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் கேட்கும்போது, உங்ககிட்ட ஏதாவது ஒரு யூஸ் கேஸோ ஏதோ கேட்கும்போது, தே வில் ஃபீல் லைக் ஓகே இவ்வளோ ஈஸியாக மாறிடுச்சு,
இது இப்போ நம்ம எதுக்கு நம்ம இதுக்கு பே பண்ணுறோன்ற மாதிரியான தாட் ப்ராசஸில் யாராவது கேட்டாங்கன்னா, இல்லை கேட்குறாங்க, அந்த ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் எங்களுக்கு பெருசாக வராது. ஏன்னா ஏஐ இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் தட் வி ஹவ் பில்ட் அன்டில் நவ் இஸ் ஆல்மோஸ்ட் 70% ஆட்டோமேஷன் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங். சூப்பர். ஸோ அந்த மாதிரி கிளாடு அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வருது இல்லை, அதோட ஏஐ இன்ஜின் பண்ணுற டீமே நாங்கள் தான். ஓகே. ஸோ எங்கள்கிட்ட நீ அதுக்கு தான் வருவீங்க பேசிக்காக. ஓகேவா? அவர் கோர் ஸ்பெஷலைசேஷன் இஸ் ஏஜென்டிக் ஏஐ, ஜென் ஏஐ அண்ட் கம்ப்யூட்டர் விஷனில். இஃப் யூ வாண்ட் டு பில்ட் எனி திங் இன் ஏஐ கம் டு அஸ். அதான். ஓகே. ஸோ எனக்கு அந்த ப்ராப்ளம் கம்மி தான். அப்படியே இருந்தாலும் சாஃப்ட்வேரை சுற்றி ஏஐ மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏஐ இஸ் த கோர் இன்ஜின். அதை சுற்றி சாஃப்ட்வேர், யூஐ யூஎக்ஸ், மற்ற கோட்ஸ் எல்லாம் இருக்கும், பேர்னு எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த மாதிரி வரும். 2-3 விஷயம் நாங்கள் என்ன சொல்லணும்னா வி எக்ஸ்பிளைன் தெம். ஓகேவா? ரெண்டாவது, அவங்களால பண்ண முடிஞ்சால் அவங்க பண்ணிப்பாங்களே. புரியுது. ஸோ அது அரகண்ட்டாக முடிஞ்சா பண்ணிக்கோன்ற மாதிரி இல்லை. புரியுது. பட் அட் த சேம் டைம் யூ ஆர் கம்மிங் டு அஸ் ஒன்லி பிகாஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட். கரெக்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ இஸ் கம்மிங், பட் வி ஆர் ஆல்சோ அடாப்டிங். ரெண்டாவது, இந்த வேவ்ல நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து எவ்ரி சென்ச்சுரி ஒன்ஸ் இல்லை எவ்ரி 10 years ஒன்ஸ் நடக்கிறது தான். ஓகே. ஸோ இஃப் த ஹியூமன் ரேஸை வேலையே பார்க்க விடாத மாதிரிலாம் ஆயிராது. ஓகேவா? அது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்லி மேபி எஸ் யோசிக்கலாம். பட் சம்திங் ஆர் தி அதர் வி வில் கீப் டூயிங். பென் டெஸ்டிங்லாம் இஸ் ஹைலி நீடட். என்ன இந்தியாவில் வந்து இந்தியா விட்டுருங்க, சிங்கப்பூர்லேயே எவ்ரிடே பேங்க் தெஃப்ட் இருக்குது. கிரெடிட் கார்ட்ஸ் லேருந்து $10 $20 டெய்லி ஒரு யூஎஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்ன ஏஐ ஸ்டாப் பண்ணிடுச்சு? அதை ஏஐ அடாப்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் இஃப் எவ்ரி திங் கேன் பி டன் த்ரூ ஏஐ, அந்த ஸ்டேஜ் நம்ம போகிறதுக்கு இன்னும் டெக்கெட்ஸ் ஆகும். அது போகிற வரைக்கும் இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். ஐ திங்க் இட் இஸ் அவர் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு எக்ஸ்பிளைன் இட் டு கஸ்டமர்ஸ். ஓகே. இப்போ இவர் ஆண்ட்ரோபிக்கோட ஃபவுண்டர் நிகில் காமத்தோட பாட்காஸ்ட்டில் வந்து இ டோல் லைக் ஏஜே இஸ் கம்மிங் வெரி நியர் பை அப்படின்ட்டு. அண்ட் வருண்மாயா சொல்கிறாங்க, சாம் ஆல்ட்மன் எல்லாருமே அந்த ஏஜிஐ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆஸ் அ ஏஐ பேஸ்ட் கம்பெனி, வாட் யூ திங்க் இஸ் ரியலி ஏஜிஐ அண்ட் நம்ம எவ்வளோ சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் அவ்வளோ ரிசர்ச் பண்ணலை, வெரி டு பி ஆனஸ்ட். ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சு, நான் அகெயின் சொல்கிறேனே, இது வந்து கம்ஸ் அவுட் ஆஃப் அ ஃபியர். ஓகேவா? பட் அந்த ஸ்டேஜ் வந்து டெஃபினட்டாக வரும். வி ஆர் அச்சீவிங் தேர். ஓகே. பட் இது வந்து என்ன எந்திரன் படம் மாதிரிலாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு டைம் ஆகும். கரெக்ட். அது மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து இட்ஸ் வெரி சினிமேட்டிக் when they tell that ஏஜே வந்துருச்சு வரும். ஆப்வியஸ்லி வரும் இல்லையா? சிலிக்கன் வேலியில் அவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம், பிக் ஃபிஷர்ஸ் ஆர் ஆல் வாண்டிங் டு. இன்னைக்கு திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் டைம் லைன், அட்லீஸ்ட் 1 year பேக், டு பில்ட் அ ஏஐ ப்ராடக்ட் அண்ட் கெட் ஃபண்டிங். ஓகேவா? ஈஸியஸ்ட் டைம் லைனில் இருக்கும். த பெஸ்ட் டைம் டு பில்ட் ஏஐ ப்ராடக்ட் இஸ் நவ். ஓகேவா? சூப்பர். ஸோ அப்போ நீ ஏன் பண்ணலன்னு கேட்காதீங்க. வி வாண்ட் டு ஸ்டெபிலைஸ் ஃபர்ஸ்ட் வித் ஏஐ. ஸோ ஏஜி அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். பட் தே ஆர் டாக்கிங் அபவுட் அ வைடர் ஆடியன்ஸ்க்கு அவங்க பேசுகிறாங்க. அண்ட் தே ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் விச் இஸ் சினிமேட்டிக், ஃபேசினேட்டிங், விச் வில் ஆப்வியஸ்லி ஹேப்பன். பட் யூ நீட் நாட் ஹேவ் டு ஃபியர். யார் பயப்படணுன்னா, எதுவும் இன்னும் இல்லாமல் நம்ம ஒரு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு நம்ம வந்து டீச்சர் ஜாபே போயிடும் கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க தான். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து இஃப் யூ அடாப்ட் இன் டு ஏஐ டூல்ஸ், கொஞ்சம் செலவு பண்ணி ஏஐ டூல்ஸ்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் பிகம் அ சுப்பீரியர் டீச்சர். இப்போ அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏஜே நடக்கும், பட் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். நம்ம நினச்சதை விட ஸ்பீடாக நடக்கும். வாட் தே ஆர் ட்ரைங் டு டெல் இஸ் 20 வருஷம் இருக்குது பார்த்துக்கலாம். அந்த பார்த்துக்கலான்ற ஆட்டிடியூட விட்டுருங்க. 20 வருஷம்லாம் ஆகாது, 10 வருஷத்துக்கு நடந்துடும். இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு டெல். சூப்பர். தட்ஸ் வாட் ஐ திங்க் அட்லீஸ்ட். சரி ப்ரோ. ஸோ வாட் அட்வைஸ் யூ வுட் கிவ் ஃபார் 20 years old who lost தாட்ஸ் அண்ட் லைஃப்? நிறைய இப்போ ஓவர்வெல்ம் ஆயிடுறாங்க. என்னடா டெய்லி அப்டேட் வருது, டெய்லி கற்றுக்கணுமா, அந்த மாதிரி ரொம்ப பீப்புள் ஆர் கெட்டிங் ஓவர்வெல்ம்டு இன் த 20s. வாட் யூ திங்க்? என்ன மாதிரி அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். யூ சிட் ஓவர் திங்க், நத்திங்ஸ் கோனா ஹேப்பன். இது நான் எனக்கே ரொம்ப சொல்லிப்பேன். பிகாஸ் ஐ ஓவர் திங்க் அ லாட், ஐ கோ இன் டு ஸ்பைரல். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் தே ஹெல்ப் மீ கெட் அவுட் ஆஃப் இட். பட் ஐ ஹவ் லாஸ்ட் நாட் ஹவர்ஸ், டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ், பட் இயர்ஸ் spiraling around how to go about things. But once you're out of it and get into action, things will change like this for you. Super nice. So ரெண்டாவது என்னன்னா, சேஞ்ச் அகைன் இஸ் இன்னெவிட்டபிள். சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட். அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்த்து கரெக்டான கெரியர் சூஸ் பண்ணி if they are going to learn, I don't think they need to be overwhelmed.
இன்ஃபேக்ட் தே ஆர் இன் த பெஸ்டஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நம்ம அப்பா காலத்துலலாம் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணுன்னா வெயிட் பண்ணணும். ஆமாம். இப்போ இப்படி டப்புன்னு போகிறோம், இந்த பிளிங்க் ஆஃப் an eye. நாளை பின்ன இப்போ டெலிபோர்டேஷன் வந்துடுச்சு. இன் 30 years from now டெலிபோர்டேஷன் ஹைப்பர்லூப் வந்துடுச்சுன்னா ஈஸியர் தானே. அதை பார்த்து ஏன் பயப்படணும்? ஐயோ பெங்களூருக்கு 30 நிமிஷத்தில் போயிடலாமான்னு பயமாக வரும். பெங்களூருக்கு சீக்கிரம் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு டூல்ஸ்லாம் இருந்தால் தே கேன் லேர்ன் பெட்டர் தான். முன்னாடி நீங்கள் டீச்சருக்கு ஹோம் டியூட்டருக்கு காசு கொடுத்து அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து சொல்லி கொடுக்குறத இப்போ டூலிங்கோவில் நம்ம கற்றுக்குறோம், சாட்ஜிபிட்டியில் கற்றுக்குறோம். அந்த மாதிரி ஆப்ஸ் வந்துடுச்சு. அந்த ஆப்ஸ்லாம் பயப்படுறானா என்ன? அவன் he or she is trying to integrate AI into them. So அவ்வளோதான். ஐ திங்க் தே ஷுடன்ட் ஸ்பைரல் ஆர் தே ஷுடன்ட் ஓவர் திங்க் ஆர் தே ஷுடன்ட் பி ஓவர்வெல்ம்ட். ஃபாஸ்ட்டாக சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆனோம் அப்படின்னா இஃப் தே ஹாவ் அண்ட் ஒன்று முன்னாடிலாம் யூ ஹாவ் டு கோ ஆஸ்க் ஃபார் அ மென்டர். ஸோ நம்ம ஒழுங்காக ப்ராம்ப்ட் கொடுத்து வேரியஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே நம்ம மென்டர் தான். ஸ்டில் யூ திங்க் ஹியூமன் மென்டார்ஸ் ஆர் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆர் ஏஐயில் இருக்க மென்டார் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது ஓகேவா? ஹியூமன் மென்டார்ஸ் எங்கே கரெக்டாக யூஸ் ஆகுறாங்க உங்களுக்கு? ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். பரவாயில்ல. ஏஐ ரன்ஸ் ஆன் லாஜிக். கரெக்ட். வி ஹியூமன்ஸ் ரன் ஆன் பர்செப்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அதை ஏஐயால் விவரிக்கவே முடியாது. நம்ம லாஜிக் ட்ரிவன் சொசைட்டியாக ரொம்ப மாறிட்டு இருக்கோம். ஐ திங்க் வி ஹவ் டு என்ஹான்ஸ் பர்செப்ஷன்ஸ். பியூட்டி ஆஃப் ஹியூமன்ஸ் கோ எக்ஸிஸ்டிங் இந்த வேர்ல்டே. நான் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி பார்ப்பேன், நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி பார்ப்பீங்க, நானும் நீங்களும் சேர்ந்தோன்னா அது வேற மாதிரி இருக்கும். வி கேன் கிவ் தட் அவுட்புட் ஒண்டர்ஃபுல்லி வெல். ஓகே. ஸோ nobody can replace perceptions. Maybe AI will grow so intelligent that it can start giving you perceptions, but that will only be diplomacy, not your own perception, intuition. There is something apart from, at least I believe, or I think it's a fact that people have to believe, that apart from logic, நமக்கு ஒரு ஹஞ்ச் இருக்கும்ல, இவனோட நம்ம ஒர்க் பண்ணலாம் கரெக்டுன்னு. மெனி டைம்ஸ் இட் ஃபெயில்ஸ், மெனி டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் அவுட். ஓகே. அப்போ நீங்கள் வந்து லாஜிக்கலாக யோசிச்சிருக்கணும்னு நான் யோசிப்பீங்க. இன்னும் சம்வேர் சம் டெசிஷன் தட் யூ டுக் when you connect the dots from behind, from now to back, it will always be right. Okay. So I think mentors எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஏஐ எல்லாம் பண்ணிட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. being an AI company itself I am telling you that. Nice. That's interesting one. So I think it is going to mentorsum maybe அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் ஏஐட்ட கொடுத்து அவங்களோட பர்சனா கிரியேட் பண்ணி மேபி தே கேன் பி மோர் இம்பாக்ட்ஃபுல் டு மோர், தே கேன் பி குருஸ் டு மோர் பீப்புளே தவிர. கரெக்ட். ஐ saw a website ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எலான் மஸ்க், அவங்க கூட நம்ம சாட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஆமாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்போ நீங்கள் என் மென்டர்னு வச்சுப்போமே, நான் உங்களை வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து பார்க்கணும், இல்லை யூஎஸில் வந்து பார்க்கணும். முன்னாடி யூடியூப் இருக்கா? இருக்கு. கூகுள் மீட் இருக்கா? அது வந்து மென்டரை காலியாக பண்ணிடுச்சு. இல்லை இட் இஸ் ஒன்லி என்ஹான்சிங் அஸ் டு டேக் அ மீட்டிங். இப்போ நாளை பின்ன ஏஆர்விஆர் வந்துடுச்சு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, கூகுள் மீட்ஸே வந்து வாட் இட் வில் டூ இஸ், ஆர் ஜூமே வாட் இட் வில் டூ இஸ், நம்ம ஆஃபீஸே போவேனா, நம்ம வீட்டில் இருப்போம், அப்படியே நம்ம பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டு. அதனால தான் மெட்டாவர்ஸ் மாதிரி. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வந்துருன்றாங்க. அதனால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆயிருமா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இண்டஸ்ட்ரியே போயிருமா? ஏன்னா எல்லாம் தான் ரிமோட்டாக பண்ணிக்கலாமே. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் வில் பி மோர், இண்டஸ்ட்ரி வில் பிகம் மோர் எஃபிஷியன்ட், ஹைப்பர் லூப் மாதிரி விஷயங்கள் வரும். அந்த மாதிரி அட்வான்ஸ் தான் ஆகுமே தவிர்த்து இட் வில் ஒன்லி கோ எக்ஸிஸ்ட். ஐ டோன்ட் திங்க் ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து சுப்பீரியராக தாண்டும் ஏஐ. நான் இல்லைன்னு சொல்லல, பட் ஐ டோன்ட் திங்க் இட் கேன் கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ். வி ஹேவ் சம்திங் கால் EQ, எமோஷனல் பீப்புள். நம்ம ரோபோட்ஸ் கிடையாது இல்லை அட்லீஸ்ட். ஸோ நமக்கு எமோஷனல் இது ஏஐ வந்து உங்களை கை நீட்டி தட்டி கொடுக்காது. எந்திரன் ரோபோட் சிட்டி வர வரைக்கும் அது நடக்காது. கரெக்டாக. ப்ளஸ் யூ வுட் வாண்ட் அருணாச்சலம் டு பேட் ஆன் யர் பேக் ரேதர் தேன் some AI robot doing it. Even if we reach that stage, எனக்கு உங்களோட தான் எமோஷனல் பாண்டிங் இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷரில் வந்து தட்டி கொடுக்குற மாதிரி AI ரீப்ளேஸ் பண்ணாதில்ல. ஸோ அப்போ எப்படி அது மென்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்? பண்ணாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நான் கொடுக்குறது என் பெர்ஸ்பெக்டிவ். இது சரி தப்புன்றது சப்ஜெக்டிவ். கரெக்டா? அந்த மாதிரி தான். ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு ஒர்க்ன்றது. இப்போ இந்த EQ பற்றி பேசுனீங்கல்ல, ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ முக்கியம் இந்த எரா ஆஃப் ஏஐயில்? ஏன்னா எல்லாமே ஆட்டோமேஷனு, டீமு ஏஐ ஏஜென்ட் பார்த்துக்கோன்னா அப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? எனக்கு வந்து EQன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே ஒரு 2 years முன்னாடி தான் தெரியும். த கம்பெனி வாஸ் கோயிங் த்ரூ ஹியூஜ் ஷிஃப்ட். வி ஹேட் டு லே ஆஃப். இந்த மாதிரி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள்,
we went into a debt of about 60 lakhs. எங்களால் பேமெண்ட்ஸ் ரியலைஸ் பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. என்னுடைய பிக்கெஸ்ட் ஃபெயிலியராக நான் எதை பார்ப்பேன்னா, when I'm not able to keep up my words. நான் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்த வேர்ட்ஸை காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் when I'm not able to deliver something that I say, அது எனக்கு வந்து ரொம்ப என்னோட ஈகோ ஹர்ட் ஆகிடும். கண்டிப்பாக that is what I'm known for அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது வந்து நடக்கலண்ணா. ஆமாம், கரெக்டாக. ஸோ அப்போது என்னென்னா, ஒன் ஆஃப் மை advisors, I was very fortunate. The biggest superpower நான் என்னன்னு சொல்லுவேன்னா, I can reach out to billionaires விரலூட் என்ற அளவுக்கு தான், அண்ட் மல்டி மில்லியனியர்ஸ் who are very very helpful. In 24 hours I can get their appointment. Okay. இந்த ஜேர்னியில் அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் கர்மாவா, அதுதான் என்னோட பிக்கெஸ்ட் ஃபார்ச்சூனாக நான் பார்க்குறேன். அண்ட் நிக்ஸுவல்ஸோட ரெவன்யூவில் ஒரு 10 ஃபேமிலி ஆர் வெரி ஹாப்பி கம்மிங் அவுட் ஆஃப் தட் ப்ராப்ளம்ஸ். இது ரெண்டு தான் என்னுடைய, ஓகே, ஐ மீன் என் ஃபேமிலியும் சரி, என்னை சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலியும் சரி, நிக்ஸுவல்ஸோட ரெவன்யூ எல்லாரோட உழைப்பும் சேர்த்து போட்டு தான் நிக்ஸுவல்ஸ் ரெவன்யூ வருது. அப்போ இட் இஸ் ஃபேர் டு ஷேர். கண்டிப்பாக, கரெக்டாக. ஸோ அதில் தான் இது ரெண்டு தான் என்னோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆர் பிக்கெஸ்ட் ஹாப்பி திங்காக நான் பார்க்குறேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஆண்டர்ப்ரனரா, இப்படி மாதிரி நான் ரொம்ப டிஜெக்ட் ஆகி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஸ்ரீராம், தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் பர்சன்ஸ் EQ. உன்னோட EQ இஸ் ரியலி ரியலி ஸ்டேபிள். ஓகே, EQ ஹை லோன்னு சொல்ல, இட் ஷுட் பி வெரி ஸ்டேபிள். ஓகே. ஸோ ரொம்ப ஆடவும் கூடாது. எதாவது நினச்சினா சந்தோஷமாக இருக்கலாம், பார்ட்டி த்ரோ பண்ணலாம், அதெல்லாம் வேறு. யூ ஹாவ் டு ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்காது. பட் ரொம்ப டிஜெக்டாகவும் ஆயிடக்கூடாது. ஐ திங்க் EQ இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கோஷன்ட் இன் அன் ஆண்டர்ப்ரனர்ஸ் லைஃப்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். பட் இது எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறது, அது நிறைய பேருக்கு தெரியல. இது எப்படி ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுன்னு தெரியாது. அகைன் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக இருக்கும். நிறைய பேர் ஒத்துப்பாங்களா இல்லையா, ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா வித் அ மைண்ட் செட். என்னுடைய ஹோம் ஆஃபீஸில் வந்து என்னுடைய இது என்ன இருக்குன்னா, கர்மண்யே வாத்திகாரஸ்து மாப்பலேஷு கதாசனா. Put your efforts, the result is mine. Okay. You can never be attached to your result. You have to put your efforts. Okay. And leave the result to me. Okay. அவ்வளோதான் இருக்கும். அது நீ கடவுள் இருக்குன்னு நம்புறீங்க, இல்லைன்னு நம்புறீங்க, அதெல்லாம் வேறு. இதுதான் தலைவர் சொல்லியிருப்பார், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நம்ம அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிறது கிடைக்க போகுது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்க போகுது. நம்ம பெஸ்ட்டு எஃபர்ட்ஸை போடுறோமா, அதுதான். சரி, அதுக்குன்னு நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம்னா, இப்போ நான் கூட ஒரு கண்டினியூஸாக ஒரு 8-9 இன்சிடென்ட் பேடாக நடந்துச்சுன்னா டிஜெக்ட் ஆகும் தான். அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட புலம்புங்க, do something, everybody have their own way of தலைவர் டயலாக் இருக்கு, போடா ஆண்டவனே நம்ம அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போக வேண்டியதா. இதுதான் என்னுடைய கோப்பிங் அப். ஒருத்தருக்கு ஒரு கோப்பிங் அப் மெக்கானிசம் இருக்கும். அது ட்ரக்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை நம்பாம ஒரு இன்டர்னல் ஃபேக்டர் ஆர் எமோஷனல் பீப்புள், நல்ல செட் ஆஃப் பீப்புள், இதை நம்பி இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். ஓகே. அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் யோகா. ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ட்வைஸ் மை சைஸ். இப்போ தான் நான் கொஞ்சம் வெயிட், இப்போயுமே நான் எக்ஸசைஸ் பற்றிலாம் பேசுகிற அளவுக்கு தகுதி இல்லை எனக்கு. பட் ஐ மீன் மை வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ நம்ம மைண்டு, நம்ம பாடி எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப லாஜிக் பேசிகிட்டு இல்லாமல், குருஜிஸ் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் லீடர் சொல்கிறத கேட்டுட்டு, நம்ம வீட்டில் யோகா பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு, எல்லாத்தையுமே வந்து பர்சனலாக எடுத்துக்காமல், ஐ திங்க் இன்னொரு மேஜர் ரீசன், சம்ஒன் ஹூ டேக்ஸ் தெம்செல்ஸ் டூ சீரியஸ்லி, ஐ கேனாட் பி வித் தெம். புரியுது. இப்போ நான் உங்கள்கிட்ட பர்சனலாக பேசும்போது எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அஃபண்ட் ஆனீங்கன்னா அடுத்த வாட்டி நான் பேச மாட்டேன். கரெக்டாக. ஸோ ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல், ரொம்ப எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்காமல், ஓகே இவன் டென்ஷன் ஆகிறானா, ஏன் இவன் டென்ஷன் ஆகிறான், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ஈகிள்ஸ் வியூலேருந்து, ஒரு தேர்ட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தே பார்த்து பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் தட் அண்ட் அக்செப்டிங் த ஃபேக்ட் தட் ஒன்லி த கண்ட்ரோலபிள்ஸ் ஆர் எஃபர்ட்ஸ், நத்திங் எல்ஸ் இஸ் அவர் கண்ட்ரோலபிள். அந்த ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணுறது. அண்டு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் யோகா அண்ட் மெடிடேஷன், இந்த மாதிரி ஒரு சில நைஸ் ப்ராக்டிசஸ், இந்தியன் ஏன்ஷியன்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் சரி வரும்னு நான் நினைக்கிறேன். ஒன் AI டூல் தட் யூ யூஸ் இன் டெய்லி பேஸ், இந்த AI டூல் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுங்கன்னு ஆண்டர்ப்ரனர் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி? ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பெர்ப்ளெக்சிட்டி, சாட்ஜிபிடி, இதுதான் நான் ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் இப்போ எமர்ஜென்ட் வச்சு நிறையா எங்களுக்கு தேவையான கோடு எனக்கு டெய்லி. அண்ட் மெமோரி ஏஐன்னு ஒன்று இருக்குது. ஓகே.
இட்ஸ் அ வாட்ஸ்அப் பாட்டு. எனக்கு அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, நான் முன்னாடி வந்து டாஸ்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கே வாரம் ஒரு 4 மணி நேரம் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த மெமரி ஆப் வந்து வாட்ஸ்அப்போட இன்டெகிரேட்டட். நான் ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி போட்டு இதெல்லாம் 0.1, 0.2, 0.3, 0.4ன்னு ஒரு 50 or 100 டாஸ்க்ஸ் இந்த வாரம் எனக்கு இருக்குது. அப்படின்னா பர்சனல் டாஸ்க்ஸ், கம்பெனி டாஸ்க்ஸ், ப்ரொஃபஷனல் டாஸ்க்ஸ். இப்போ வந்து கம்பெனிக்குன்னு நான் கம்பெனியில் ஒரு சிஓவாக ஒரு ரோலில் இருக்கேன், அதுக்குன்னு எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கும். இப்போ பாட்காஸ்ட் வரேன், திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் அ ப்ரொஃபஷனல் ஒர்க் ஆஃப் மீ தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து மீ டைம் இல்லை ஒர்க் அவுட் ஒரு டெய்லி ரொட்டீன் இந்த மாதிரி பிரித்து நான் அதுக்கு சொல்லிடுவேன். இட் வில் கீப் ரிமைண்டிங் மீ. எனக்கு மெமரி இஸ் சம்திங் யூனிக் விச் ஐ லவ் அ லாட். ஓகே, இப்போ மானஸ் ஏஐன்னு ஒன்று வந்துருக்குல்ல, மெட்டா ரீசெண்டாக அக்வயர் பண்ணாங்க. அதுலேயுமே இப்போ டெலிகிராமில் நம்ம ஒரு பண்ண வரும், அது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான்ல? ஆல்மோஸ்ட் த சேம். ஓகே, எனக்கு நான் மோர் ஆஃப் வாட்ஸ்அப் யூசர்ன்றதுனால எனக்கு மெமரி இஸ் டீசென்ட். எஸ், அவங்களே ஆனால் இப்போ ஆப் பில்ட் பண்ணுறவங்களே வந்து எக்ஸிட் பிளானோட தெளிவாக தான் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு பெரிய ஜெயிண்ட் வந்து மெமரியை ரீப்ளேஸ் பண்ணானா அவன் வாங்கிடுவான். இது வந்து வேஸ்ட்டாக போகாது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். லைஃப் டைம் பிளான்ஸ்லாம் வாங்காமல் 1 month 2 month அது யூஸ் பண்ணுற வரைக்கும் செட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 1 year 2 year பிளான்ஸ் வாங்கிட்டு ஒரு பெட்டர் ஆப் வரும்போது. ஓகே. ஸோ இப்போ நிறைய பேர் இப்போ இந்த மாடல்ஸ் ஈஸி ஆக்சபிளாக இருக்குன்னு ஏபிஐ ரேப்பர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. ரேப்பர்ஸ் மூலிமா நிறைய மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் வருது. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் செல்லிங் இட். வாட் டு யூ திங்க் அபவுட் ரேப்பர்ஸ் அஸ் an ஏஐ கம்பெனி? ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் ஆர் ரெடி டு வேலிடேட் இட். இல்லைனா கஸ்டமர்ஸ் எதை வச்சு ஐடியா வச்சா வேலிடேட் பண்ணுவான். உங்களுக்கு லிங்க்டின்லேயே நிறைய மெசேஜ் வரும், ஸ்பெண்ட் 1 hour ஆஃப் யுவர் டைம், நான் $30 தரேன், வேலிடேட் பண்ணி சொல்லுங்க. அது எதுக்குன்னா வேலிடேட் பண்ணும். கஸ்டமர் வேலிடேஷன் இருந்தால் தான் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கிவிங் யூ, நான் அப்போ தான் ஃபண்டிங் கிடைக்கும்னு சொல்லலை, பட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரெடி டு கிவ் யூ அ வெரி குட் வேல்யூவேஷன். கஸ்டமர் வேலிடேஷன் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை வித்துடலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான். ஃபவுண்டர்ஸ் ஆர் ஸ்டக் இன் பிட்வீன். ஓகே, அதுக்கான ஒரு கண் துடைப்புன்னு சொல்ல முடியாது, அதுக்கான ஒரு மேட்டர் தான் இந்த ரேப்பர். நைஸ். தட் எங்களோட யூஎஸ் கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து ரேப்பர்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கு ஃபண்டிங்லாம் கிடச்சிருக்கு. சூப்பர். யா, இந்த ஷேர் ஆஃப் ஏஐயில் இந்த ஒன் ஸ்கில் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் கண்டிப்பாக தேவை அப்படின்னா அது என்ன ஸ்கில்லாக இருக்கும்? வாட் யூ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கில் ஆண்டர்ப்ரனர் ஷுட் ஹேவ்? எனக்கு ஸ்கில்லுன்னு சொல்ல தெரியல, பட் த ஆட்டிடியூட் ஆஃப் லேர்னிங் டெய்லி. ஓகே, அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வந்து பிடி செஷன் ஒன்று வைப்போம் வீட்டில், பர்சனல் டெவலப்மெண்ட் செஷன். அதுக்கு வந்து ஸ்கோர் இருக்குது இந்த டெய்லி ரேட்டிங்கில். பர்சனல் டெவலப்மெண்ட் பண்ணலன்னா காலி. Okay, that is what we strongly believe in. So I think that activity or one of our shareholders என்ன பண்ணுவானா ரிஷவ்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஜங்க் மாதிரி இருக்கும். ஐ திங்க் எங்களோட அந்த அது என்ன அப்போ ஸ்லாக்ல சேனல் ஒன்று இருக்கும், அதில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பம்பார்ட் பண்ணிகிட்டே இருப்போம் டெய்லி வந்து. ஸோ டைம் கிடைக்கும் போது நாங்கள் இன்ஸ்டாகிராம் டூம் ஸ்க்ரோலுக்கு பதிலாக அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஐ மீன் அவ்வளோ ப்ரொடக்டிவான ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் நாங்கள் கிடையாது, பட் ஹெல்த்தி இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஸ்டாகிராமில் குரூப் தனியாக நான் டெய்லி ஸ்டோரி போடுறேன்ல, அதுக்கு மாதிரி டெக் ரிலேட்டாக வரதுல வரதுல அது உள்ள அமைச்சுட்ருக்கேன். ஐ திங்க் சம்திங் பட் ஸ்கில்லு வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்ஸ்பெக்டிவில் நான் சொன்னேன், கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏகப்பட்ட பேர்ட்ட செம புவராக இருக்குது. ஈவன் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் டூல்ஸ். இப்போ நீ இங்கிலீஷ்லாம் தயவு செய்து ChatGPT யூஸ் பண்ணிட்டு நீங்களே எடிட் பண்ணலாம், அதை என்ன மாதிரி பேசுன்னே சொல்லலாம். ஆமாம் ஆமாம், ஓகேவா? ஏன்னா இட் நோஸ் எவ்ரிதிங் அபவுட் யூ ரைட் நோ. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் வெரி 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 புவர். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லுமே. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் குறை சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டேக் த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃப்ரம் தட் சென்டென்ஸ். அண்டர்ஸ்டுட். நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்றத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்கை விட்டுட்டு லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆர் நான் அதை எப்படி சொல்கிறேன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் தட்ஸ் அ வெரி பிக் இஷ்யூ. ஸோ ஒன் ஸ்கில் எவ்ரிபடி ஹேவ் டு லேர்ன் இரஸ்பெக்டிவ் ஆஃப் இருக்குது இல்லை ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர் எஸ்பெஷலி இஸ் ஆஸ் அ வெரி குட் எம்ப்ளாயி நீ ஆகணும்னாலே இஸ் கம்யூனிகேஷன். Is to put your thoughts through at least an email. It need not be verbal communication. இப்போ என்னோட டெக்ஸ்ட்ஸே ரொம்ப மோசமாக இருக்கும். ஓகேவா? people will get offended with my texts. ஓகேவா? பட் நான் கால் பண்ணி ஒரு 2 minutes எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஓ அவரே சொன்னாரா, அவ்வளோ நல்லவர் அவர், அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ யா, ஓகே. சக்ஸஸ் இஸ் சப்ஜெக்டிவ். அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியாது. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சேசிங் சம்திங். வேறு ஒரு விஷயத்தை நோக்கி சக்ஸஸ்னு ஓடிட்டுருக்காங்க. ஃபார் யூ வாட் இஸ் சக்ஸஸ் அண்ட் வாட் யூ திங்க் லைக் சக்ஸஸ் ஷுட் லுக் லைக் ஃபார் அதர் பீப்புள் ஆல்சோ? ரொம்ப ட்ரீமியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அன்ரியலிஸ்டிக்காக கூட இருக்கலாம்.
சத்தியமாக ஐ டோன்ட் கன்சிடர் மை செல்ஃப் தட் சக்ஸஸ்ஃபுல் ரைட் நவ். கரெக்ட். ஐ ஹாவ் multifold ways to go to what I consider as success. பட் என்னை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அ ட்ரீம், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த குறுக்கு வழியும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த சிஸ்டமோட ஃப்ளாஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக எத்திக்கலாக ட்ரூத்ஃபுல்லாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஒர்க் ஹார்ட், that is success. Everybody who is doing that is successful in my opinion. என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலிஸ்ட், நான் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்கான பர்சன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சக்ஸஸ்னா ஒரு குரூப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் டுகெதர் ஹெல்பிங் ஈச் அதர், பிகமிங் ரிச். எனக்கு காசு ரொம்ப முக்கியம். பிகமிங் ரிச், பீயிங் ஏபிள் டு பிக் சம் ஒன் அப் ஃப்ரம் பாவர்ட்டி, ஃப்ரம் தேர் ஸ்ட்ரகிள் அண்ட் பிகமிங் இம்பேக்ட்ஃபுல் இஸ் சக்ஸஸ். சூப்பர். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். எங்களுடைய ஷேர் ஹோல்டர் ஒருத்தர், he was a very rich kid, but in 2 years due to a lot of government changes, அவங்க ஹோட்டல் பிரச்சனையில் they had to sell their hotel and completely things changed. இந்த வருஷம் நாங்கள் பண்ண ப்ராஃபிட்டில் 70% of his complete loans got eradicated. Super bro. I think that is success. Really, it's I think someone who is impactful enough to do that is called a successful person in my opinion. நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா him being enabled to do that to me, என்னோட கடன் அடைக்கிறது, என்ன வந்து if I'm not able to pay my hospital bill, அந்த மாதிரி ஒரு co-existing society with same mindset, no ego, helping each other is success to me with a huge impact. நைஸ். இப்போ ஏஐயில் ப்ரைஸிங் பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா ஏஐயோட க்ளவுட் கிரெடிட்ஸு இதுன்னு ப்ரைஸிங் வெரி ஃப்ளக்சுவேட்டடாக தான் இருக்குது. அண்ட் நார்மலாகவே ஆஸ் அ ஏஜென்சி ப்ரைஸிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு. இந்த ப்ரைஸிங் வைக்கலாமா, இது வைக்கலாமா, இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆஸ் அ என்டர்பிரைஸ் ட்ரிவன் என்டர்பிரைஸ் சர்வ் பண்ணுற கம்பெனியாகவும் ஒரு 6 வருஷமாக சர்வ் பண்ணுறீங்க. எப்படி நீங்கள் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? ஏதாவது டெக்னிக்ஸ் இருக்கா டு நார்மல் ஒரு காமன் பிஸ்னஸ் மேனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹவு டு ப்ரைஸ் ரைட்லி? அண்ட் இந்த ஏஐ ட்ரிவன் ப்ரைஸிங் லைக் ஏஐ டூல்ஸ் வச்சு ப்ரைஸிங் பண்ணும்போது க்ளவுட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஹவு டு கால்குலேட் தீஸ் திங்ஸ்? ப்ரைஸிங் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா ப்ரோ? அதுக்கு வந்து இப்போது we can tell the pricing of a product within 5 minutes. ஓகேவா? பட் நான் சொன்ன மாதிரி அதுக்கு அந்த entrepreneur or that agency or that enterprise have to sit, and we don't only work with enterprise. enterprise ஓடையும் ஒர்க் பண்ணுறோம். 60% of our clientele revenue is from enterprise, but remaining 40 are young entrepreneurs. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம். ABCன்னு எங்கள் கன்சல்டன்ட் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் ரெவன்யூவை பிரிச்சிருக்கோம். அமேசிங் கிளைண்ட்ஸ், பிரெட் வினிங் கிளைண்ட்ஸ், கன்வீனியன்ட் கிளைண்ட்ஸ்னு. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி ரெவன்யூ ஸ்ட்ரீம் வரும். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் அகெயின் நான் 5 நிமிஷத்தில் அந்த ப்ரைஸிங்கை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு they have to sit with me for 10 hours. எனக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் முடியும். பட் ப்ரைஸிங் கால்குலேஷன் வந்து ஒரு ஃபார்முலா தான். உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த கம்பெனி டிவைடட் பை வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் வாட் ப்ரொபோர்ஷன் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு டேக். ஸோ உங்கள் கம்பெனியோட இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 12 லட்ச ரூபா வச்சுப்போம். ஓகே, வருஷத்துக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா. இந்த ப்ராஜெக்ட்டு ஒரு வருஷம் ப்ராஜெக்ட்னு வச்சுப்போம் ஃபார் ஈஸி கேல்குலேஷன். இட்ஸ் கோயிங் டு டேக் அப் 50% ஆஃப் யுவர் டைம் ஆர் கம்பெனிஸ் ரிசோர்ஸஸ்னா 6 லட்ச ரூபா. சிம்பிள். அந்த 6 லட்ச ரூபாய் ஹேவ் டு ஆட் இட் டு த, ஓகேவா? அந்த மாதிரி சின்ஸ் வி டீல் இன் க்ரோர்ஸில் இருக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். தௌசண்ட்ஸ்லேயும் பண்ணலாம், இதுலேயும் பண்ணலாம். ப்ளஸ் வேறு யாருக்கா ஏதாவது மார்ஜின்ஸ் இருக்கா? ஓகேவா? ப்ளஸ் அவர் மார்ஜின். ஓகே. அண்ட் இதில் எமர்ஜென்சி பஃபர், தேர்ட் பார்ட்டி சொதப்புனானா என்ன பண்ணுறது, நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண போகிறோமா இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளையுமே நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸாக கொடுக்கலாம். அண்ட் நெகோசியேஷன் பஃபர். என்டர்பிரைஸில் கண்டிப்பாக நெகோசியேஷன் டேபிள்னே ஒன்று இருக்கும். சூப்பர். யூ ஹாவ் டு கோ த்ரூ தட். ஓகேவா? அடி நடிப்பாங்க. ஈவன் ரீசென்ட்லி ஒன் ஆஃப் மை வெரி ஃப்ரெண்ட்லி கம்பெனிஸ் லாஸ்ட் வாண்டட்லி வேணான்னு சொன்னாங்க 1 crore டீல். Because they were too hard in negotiating and they were not accepting a lot of facts. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். சம்டைம்ஸ் நாங்களே லெட் கோ பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஃப்ளைட்டு போட்டு சண்டிகர் போய் when we had so much of loans 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி staying there with the client for 3 days, we rejected that project because the pricing did not work out. pricing இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை எடுக்கலாம், பட் ஏதாவது கட் பண்ணி எடுக்கணும். சம்வேர் சம்திங்ஸ் ஹேவ் டு கட், இல்லைனா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆயிரும், வி கான்ட் டெலிவர். ஸோ
ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி இவ்வளோ தான். நான் ஆக்சுவலாக என்னன்னே சொல்லிட்டேன். இல்லை கரெக்டாக தான். டேரக்ட் எக்ஸ்பென்ஸு, இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, புரியுது. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் எல்லாமே வரும். டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் அதில் ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸு பிளா அதெல்லாம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் உங்கள் எலக்ட்ரிசிட்டி, ஆஃபீஸ் ரெண்ட்டு, மற்ற ஷேர்டு ரிசோர்ஸஸோட இது. அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்கன்னா அந்த காஸ்ட்ஸு, ப்ளஸ் நெகோசியேஷன் அண்ட் எமர்ஜென்சி பஃபர். அது டெக்னாலஜி பேஸ் பண்ணி ரொம்ப R&D மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் ஒரு நல்ல டீசென்ட் பஃபர் வச்சுருக்கிறது. அதுக்கப்புறம் உங்கள் மார்ஜின், தென் யூ கோட். சூப்பர். இதுக்கு நீங்கள் ஃபார்முலா மாதிரி வெஸ்டிங்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டைப் பண்ண இட் வில் கிவ் யூ த ரிசல்ட்ஸ். பர்ஃபெக்ட். அது நாங்கள் ஒரு மாடியூலே வச்சுருக்கோம். நைஸ். ஓகே, இப்போ நிக்ஸ் வந்து அடுத்த 5 years பிளான் அப்படின்னா நிக்ஸோடது எப்படி இருக்கும்? வேர் டு யூ சி? கையில் தான் இருக்குது. இருக்குது ரோட் மேப் கண்டிப்பாக இருக்கும். கேட்குறேன். ஸோ எங்களுக்கு வந்து திஸ் இயர் வி ஆர் லுக்கிங் somewhere around $1 million ரெவன்யூ வைஸ் சொல்லணும்னா. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளாக 2 to 3 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ஸ். அண்ட் எங்களோட ஒரு பிஸ்னஸ் மாடல் சேஞ்ச் நாங்கள் என்ன இப்போ பண்ணியிருக்கோம்னா, எல்லாருக்கும் AI இன்ஜினியர் தேவைப்படுறாங்க. பட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸை கொஞ்சம் கீழே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நானே பண்ணிப்பேன்டா, அவங்களுக்கு பண்ண தெரியாது கிளைண்ட்ஸுக்கு, மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸுக்கு. பட் நானே பண்ணிக்க முடியுமே அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து எல்லாருக்கும் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், we don't want to take projects lesser than a certain value. For example, $100,000 கீழே building an AI web app is waste of time and money for both the parties. ஸோ அந்த மாதிரி we are going to target only premium sector clients. அந்த மாதிரி பண்ணுறோம். இன்னொரு சைடில் we are going to vibe code people. vibe code வந்து we are going to teach it to people. ஓகேவா? அது ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவன்யூ. இன்னொன்று, இப்போ எங்களோட சர்வீஸில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் சைக்கிள் வந்து மண்டை பிச்சுக்கும், ரொம்ப கஷ்டம். ஸோ வி ஹவ் டு கோ த்ரூ த சேல்ஸ் சைக்கிள் எவ்ரி 3 months 6 months ஒன்ஸ். காம்படிஷன் இருக்கும். ஒரு 3 மாதத்தில் இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது ஐயோ திரும்ப விற்கணுமேன்னு இருக்கும். ஸோ வி டோன்ட் ஹேவ் அ ரீட்டைனர் ரெவன்யூ. ஸோ ரீட்டைனர் ரெவன்யூக்கு நவ் வி ஆர் ஹெல்பிங். அவர் ஹையரிங் ப்ராசஸ் இஸ் டூ குட் பிகாஸ் வி பீன் ஹையரிங் AI engineers for a long time இல்லையா. ஸோ இப்போ யூஎஸில் மிடில் ஈஸ்ட்லலாம் வி ஆர் பிளேசிங் AI ரிசோர்ஸஸ். சூப்பர். தட்ஸ் another இது. எனக்கு நெக்ஸ்ட்டு 2 to 3 yearsல we want to automate all these 3 streams. It's kind of semi-automated now, but we want to automate with finding the right shareholders, dispersing the responsibilities, and we want to build some பயங்கரமான product. Nice bro. Is what AI மெயினாக வச்சு we want to build some பயங்கரமான product. In to be very specific, freight, லாஜிஸ்டிக்ஸ், மேனுஃபேக்சரிங் செக்டரில். சூப்பர். அந்த செக்டரில் தான் எங்களுக்கு பில்டு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நைஸ். ஸோ இப்போ என்ன, நான் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, while you have scaled or scale பண்ணப்போ what most important mistakes that you made which you realized later which is a very costly mistake? இந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ப்ரீசேலில் அடிச்சு விட்றது. எதை கேட்டாலும் பண்ணிடுவோம், நாட் சேயிங் நோ. ஓகேவா? இது வந்து ஆஸ் அ கம்பெனி. ஓகே. பர்சனலாக நாட் சேயிங் நோ டு பீப்புள். நாட் நோ சொல்லி உங்களை அரகண்ட்டுன்னா he or she has some problem. கண்டிப்பாக they have to be understanding. See, அதுக்காக இப்போ என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் சூசைடலாக இருக்கான், ஆர் he is going a very big mental health issue, ஆர் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா போகாமல் இருக்கிறது சேயிங் நோ இஸ் வில் பி வெரி அரகண்ட். நான் அப்படி சொல்ல வரல. பட் எவ்ரி வீக்கெண்ட் வெளியே போயே ஆகணும், அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகணும்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட்டே ஆக வேணாம். லோ மெயின்டெனன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆல்வேஸ் இஸ் பெட்டர். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கணும். இஃப் இட்ஸ் ஹை மெயின்டெனன்ஸ் இட் ஹாஸ் பி ஒர்த் இட். புரியுது. கரெக்டாக? ஸோ நான் எல்லாத்தையுமே கேல்குலேட்டிவ் கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னு சொல்ல, பட் நோ சொல்ல கஷ்டப்பட்டிங்கன்னா கஷ்டம். இது வந்து கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ப்ரீசேலில் எல்லா ஓவர் கமிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓவர் கமிட்டிங் இஸ் அ மிஸ்டேக். செகண்ட் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் இஸ் வெயிட்டிங் டு டேக் டெசிஷன்ஸ் அண்ட் ரிப்பீட்டிங் த. தலைவர் சொன்ன மாதிரி ஒரு தடவை தான் தவறணும், ஒரு தடவை அதே தப்பை 2வது தடவை பண்ணுறவன் முட்டாள். ஸோ 2 தடவை கூட பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். பட் அகெயின் அண்ட் அகெயின் கோயிங் த்ரூ தட் ஃபீட்பேக் லூப் ஆர் நாட் ஃபயரிங் அ பர்சன். இந்த மாதிரி எல்லாமே ஃபீட்பேக் லூப்பில் போய் நீ ஃபயர் பண்ண மாட்டேன், நோ சொல்ல மாட்டேன், எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். ஸோ ஐ திங்க் ரிப்பீட்டிங் சம்திங் அகெயின் அண்ட் அகெயின் இந்த சேம் பேட்டர்ன் இஸ் சம்திங் தட் வி நீட் டு ஸ்டாப். ஓகே. அது நாங்கள் ஸ்டாப் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர். ஒன்று ஆள் மாற்றணும், இல்லை அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி. யூ நீட் நாட் ஃபயர். There are always thousands of options to do otherwise. If someone is not comfortable doing a specific task, find another person to do it. Roles exchange பண்ணுங்க. You can always do something else. But again and again daily அவரை கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, இதை நீ ஏன் பண்ணல, இதை நீ ஏன் பண்ணல, என்ன பண்ணுறது?
வெரி நைஸ். I think that is one big learning. Super. And clients also you should be okay with rejections. Daily rejections பாத்தீங்கன்னா பழகிரும். ஆமா. So when the clients are not equally respecting your work, நம்ம ஒர்க் பண்றோம் காசு தராங்க கரெக்டா, it is not arrogancy or attitude. There is a small line between ego and self respect. அதே மாதிரி small line between a lot of arrogance and straightforwardness. So straightforward, if you are with the client, they still don't respect you, you have to say no. Okay. அப்ஃப்ரண்டாகவே எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் if they are not, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 30% of clients have gone out, given their project, spent shitloads of money, come back to us. புரியுது ப்ரோ. ஜாலியாக எதாவது பேசுங்க ப்ரோ, ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இன்ஜார்ன்ற பேர் எப்படி வந்துச்சு ப்ரோ? அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. இன்ஜார்ன்ற பேர் வந்து ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும், ஜென்ஜிஸ்லாம் பார்ப்பாங்க. பட் ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் பெரிய ரஜினி ஃபேன் ப்ரோ. நான் ஒரு வாட்டி ரஜினின்னு ஒரு சட்டப் ஐ வாண்டட் டிபி ஸ்ரீராம்ன்றது ரொம்ப காமன் நேம், உங்களுக்கே ஒரு 100 ஸ்ரீராம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பேர் யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு ஃபேஸ் தான். ஒரு 10 வருஷம் முன்னாடி அப்போ வந்து கண்ணாடி முன்னாடி நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ரஜினின்றது மிரடா இன்ஜார்னு தெரிஞ்சு. ஓகே. INJARனு அதை என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இனிமேல் நீ இன்ஜார் அப்படின்னா சரி நல்லா இருக்கேன்னு வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். அதில் இப்போ என்ன பிரச்சனைனா எல்லாருக்கும் இன்ஜாராக தான் தெரியுது, ஸ்ரீராம்ன்றதே பாதி பேர். அதனால தான் இங்கே பதிவு பண்ணணும், எனக்கு ட்ரெய்லர் கட்டுக்கு தேவை. ஸோ யா ப்ரோ, இட் வாஸ் வெரி நைஸ் ஸ்பீக்கிங் டு யூ. ஜேர்னி எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஹோப் என்னோட கெஸ்ட்டுக்குமே அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன். பை த வே, திஸ் இஸ் ஐ ஹவ் பீன் வெரி ஷை வித் ரெஸ்பெக்ட் டு marketing, showing my face on video and all. This is my first ever podcast. In fact, my first ever appearance on social media discussing about entrepreneurship. Thank you so much for having me. Thank you bro. Thank you. Pleasure. அருணாச்சலம்னு பேர் வச்சவரோட பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி கேட்டேங்க, நாங்கள்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதான்னு. அதெல்லாம் மேபி போடுங்க, தனுஷை டேக் பண்ணி விடுங்க. தனுஷை டேக் பண்ணலாம், அதுவும் போட்டு விடுவோம். சரி, ஸ்நாக்ஸ் டீலாம் கொடுக்க மாட்டிங்களா கெஸ்ட்டுக்கு? இல்லையே, நம்ம ரொம்ப இன்டென்ஸாக பேசுனதெல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. அதான் அலறி நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டு வரோம்டா அப்படின்னு. எங்களுக்கு வந்து கொட்டேஷன் கொடுக்க வந்து ஒரு 3 மாதம் ஆகுனீங்க. ஏன் கேட்டால் அதான் கொடுத்துட்டு ப்ரோ. அதுக்கு என்ன தெரியுமா சொன்னார் இவர்? ஃப்ரெண்டுக்கு எப்படி கொட்டேஷன் கொடுக்குறதுன்னு கேட்டிங்க. மைண்ட் பிளாக் ப்ரோ. அது மைண்ட் பிளாக். இப்படி காசு கேட்க எப்படியா மைண்ட் பிளாக் ப்ரோ? அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ நீங்கள் வேறு யாராவது கேட்டானா டெம்ப்ளேட்டில் இருக்கும், போட்டு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். கொடுக்கலாம்னா ஒன்றும் எவ்வளோ கேட்கலாம் அந்த மாதிரியா? அப்படி இல்லை ப்ரோ, கார்லாம் வச்சிருக்கான் அந்த மாதிரி யோசிப்பீங்களோ? அதுவும் இவனுங்களை நம்பிலாம் ஐயோ எங்கள் உள் மிக்ஸ் மங்கீஸ்னு வச்சிருக்கலாம். எனக்குலாம் ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணிட்டோமா அந்த மாதிரி இருக்கும். ஓகே, நானா சூப்பர் அந்த மாதிரி இருக்கும். அதனால் இவனுங்களை நம்பி நம்ம கிரெடிட் கார்டெலாம் கொடுத்தோன்னா அழிச்சிருவாங்க. நான் ஆடியன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தா 4 பசங்களை கூப்பிட்டு வந்து கைத்தட்ட சொல்லியிருப்பேன். இவர் தான் எல்லாத்தையும் பார்த்து பாரு கிளிக்கப்லாம் கிளைண்ட்னா அவர் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போயிட்டாரு. யாருமே ஒரு சமயத்தில் பார்த்தா 2 பேர் மட்டும் பைத்தியக்கார மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்குலாம் ஒன்றுமே புரியல. இவர் என்னடா முறைக்கிறாரு, உனக்குலாம் இருக்குடா பாட்காஸ்ட் முடியட்டா உன்னை பொழந்துடுறான்ற மாதிரி முறைக்கிறாரு. இல்லை ப்ரோ, இல்லை ரைட்டு தூங்கலை ப்ரோ. தெரியுது, தூங்குறதே இல்லை போல். நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் ஸ்டோரிலாம். மக்களை போய் சந்திக்கிறீங்க, ஏதாவது அரசியலுக்கு தான் வர போகிறீங்களா? ஏன்னா அவ்வளோ ப்ரோ, நான் ஒன்று சொல்லாமான்னு தெரில ப்ரோ, விஜயை விட அதிகமாக இவர் தான் போய் எல்லாரையும் பார்த்துன்னு இருக்காரு. ப்ரோ ஸ்கூல் பசங்களாம் திட்டுவாங்க. நீங்க வேற நீங்க எனக்கு போட்டே ஆகணும் போடுறாங்க. அருணாச்சலம் சொல்லுங்க, நீங்க பாட்காஸ்ட் கூப்பிட்டீங்க, நான் வந்திருக்கேன். ஓகே, உங்க இஷ்டத்துக்கு கேள்வி கேட்பீங்களா? அப்படிதான் ப்ரோ கேட்பேன். ஏன் பாட்காஸ்ட் எப்படி கேட்ப நீ? என்ன வேணா பேசுவீங்க, நான் ஆப்போன் பேசுவேன். அப்புறம் உனக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். நீங்க என்ன கெஸ்ட்னா என்ன வேணா பேசுவாரு. ஆமா இல்ல புரியல எனக்கு. அப்படிதான் ப்ரோ பேசுவாங்க எல்லாரும். இப்பதான் ப்ரோ எனக்கு சரியா வருது. நல்லா தானே போச்சு. இதோ பண்றேன். நீனும் எகறல லூஸ். நானே எகறல. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்? ஆர் யூ ஓகே? நான் ஓகே, நார்மலாக இருக்கு. பார்த்தா தெரில. அப்படி நான் வரேன். நான் ஆக்சுவலாக ஜென்ரலாக இப்படி குக்கப்பே ஆக மாட்டேன். குக்கப்னா ப்ரோ இப்படி கவுண்டர் போட்டுக்கிட்டே இருந்தா நான் எப்படியா சீரியஸாக பேசுறது? அமைதியா இருயா. மூஞ்செல்லாம் கோவமா வச்சுன்னு அவர் வேற சிரிக்கிறாரு அங்கே பாரியா. ஓகே.